வணக்கம். இது கேள்வி களம். தேர்தல் பரப்புரை முடிவதற்கு இன்னமும் 2 நாட்கள் இருக்கின்றன. இறுதிக்கட்ட பரப்புரை மிக அனல் பறக்க நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2 மாதங்களில் 8வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். திருநெல்வேலி தொகுதிக்கு மட்டும் 2வது முறையாக இன்று பரப்புரை செய்திருக்கிறார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய பரப்புரையை முடித்துவிட்டு இப்போது தலைநகரில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்று வெளியான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்த நாட்டிற்கு வில்லன் என்று அவர் வர்ணித்திருக்கிறார். நேற்று தமிழ்நாடு சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு புகழ்பெற்ற சி ஓட்டர் நிறுவனமும் ஏபிபி தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பில் 39 இடங்களிலும் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் 50%க்கும் மேலாக வாக்கு சதவீதம் அந்த அணி பெறும் என்றும் கூறியிருந்தது. இது சார்ந்து தமிழ்நாடு சார்ந்து இந்த முதற்கட்ட பரப்புரையில் பேசப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி, வலதுசாரி திரு எம் குமார், பத்திரிகையாளர் திரு மகிழ்நன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழனுடைய முதற் பார்வையை கேட்கணும். நேற்றைய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை, அது ஒரு நாடு ஒரு தேர்தலாகட்டும் அல்லது இந்தியா முழுக்க ஒரு அட்டையில வாக்குரிமை அப்படின்னு சொல்கிறதாகட்டும், பொது சிவில் சட்டம் போன்றவற்றை சொல்கிறதாகட்டும், அல்லது குறிப்பாக தமிழ்நாடு சார்ந்து திருக்குறள் பன்னாட்டு மையங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக சில விஷயங்களை சொல்கிறதையும் கூட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க. திரு சிதம்பரமும் முதலமைச்சரும் காட்டமாக விமர்சிச்சிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கும் இந்த அறிக்கைக்குமான மாறுபாடுன்னு எதை பார்க்குறீங்க? இறுதிக்கட்ட பரப்புரை இதில் பேசப்படுற விஷயங்கள் சார்ந்து உங்கள் பார்வைகள். நான் இன்றைக்கி வரும்போது ஒரு நகைச்சுவை துணுக்கு ஒன்று பார்த்துட்டு வந்தேன். வடிவேல் ஒருத்தர்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டார். என்ன ராமலிங்கம் ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்பார். இன்றைக்கி அது ஒரு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோடி 2014 வரும்பொழுது முன்னேற்றத்தின் நாயகன்னாரு, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேனாரு. மன்மோகன் சிங் பீரியடில் டாலர் விழுற வீழ்ச்சிக்கு சர்வதேச அளவில் இந்தியா வர்த்தகத்திலே இருக்காதுன்னு சொன்னார். பெட்ரோல் டீசல் விலையை நான் அப்படியே அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னார். ஜிஎஸ்டி ஒன்று வந்தால் என்னுடைய பிணத்தின் மீது அப்படின்லாம் சொன்னார். இந்த வாய்ச்சவடால்கள் எல்லாம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது போது இப்போ நாங்கள் சாதித்து விட்டோம் என்ற ஒரு ஜோடனையோட ஒரு அறிக்கை வந்திருக்குது. அது தேர்தலுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம், அடுத்த 5 ஆண்டுகள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இல்லை. 2047 நாங்கள் ஒன்று செய்வோம், அடுத்த 5 வருஷம் என்ன செய்வோம்ன்ட்டு இதுக்கு முன்னால் சொன்னாங்க. நான் 2014 சொன்னாங்க, 2019 சிலர் சொல்லி பார்த்தாங்க. இப்போ மக்கள் அதை சொன்னே அது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், திரும்பியும் சைக்கிள் எப்போ கொடுப்பேன்னு சொன்னேன், சைக்கிளை விடும்போது காசு கொடுப்பேன்னு சொன்னேங்கிற மாதிரியே பிரதமரும் அல்லது பாஜகவினர் இப்போதும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் மக்களிடம் பேசுகிறோம், மக்கள் இந்த ஜனநாயகத்தின் நாயகர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் இவ்வளோ பொய் சொல்லியிருக்குமே அப்படின்னு சொல்லி மக்களிடம் மண்டியிட்டு பாஜகவினர், பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இந்த தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டு மக்கள் புரதச்சத்து இல்லாமல் ஒரு 0 ஃபுட் அப்படிங்கிற அளவில் இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை லட்சங்களில் போகுது. அந்த அளவில் இருக்கும் பொழுது பிரதமர் மோடிக்கு ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு லல்லு பிரசாத் யாதவும் ராகுல் காந்தியும் மட்டன் சாப்பிட்றாங்க அப்படின்னு பேசுகிறாருன்னா ஒரு கம்ப்ளீட்லி கம்யூனல் ஆங்கிள். நான் மட்டன் சாப்பிடுவேன், எப்போ வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு மட்டன் சாப்பிடணும்னு தோணுது. இதை இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டன் சாப்பிடலாமா? தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. மட்டன் சாப்பிடாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டன் கொடுப்போம். தமிழ்நாட்டில் சத்துணவு போட்டு நேற்று சுந்தரவடிவேலு காலகட்டத்திலிருந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு புரதச்சத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போகணும்னு பேசி வந்த பாரம்பரியத்திலிருந்து பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கேவலமான அற்பத்தனமாக இருக்குது. 400 வருஷம் கடுமையான விமர்சனத்தை சொல்கிறீங்க. முதல்ல அதே பிரதமர் ஜம்மு காஷ்மீரில் போய் இந்த புனிதமான மாதத்தில் அசைவம் சாப்பிடலாமா, மாமிசம் சாப்பிடலாமா, இதை பாருங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ராமர் கோயிலுக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுத்தோம், அதை புறக்கணிச்சிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்லாம் வடக்க கேட்குறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேசும்போது அந்த நீ மாமிசம் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு ஓட்டா அப்படின்லாம் கேட்கலையே அவர். அது தமிழ்நாட்டில் கேட்க முடியாது.
தமிழ்நாட்டில் அப்படி தான் சாப்பிடுவோன்னு பிற மறுநாளே விழா எடுத்து பிற மட்டன் கிடைக்காம போயிடும். ஏற்கனவே தீபாவளிக்கு நிறைய மட்டன் சாப்பிட்றாங்கன்னா ஒருத்தர் விமர்சனம் பண்ணார். தமிழ்நாடு பாரம்பரியம் முற்றிலும் வேறானது. நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் மட்டன் சாப்பிட்லாமான்னு கேட்குறது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் சோறு சாப்பிட்லாமான்னு மக்களை பார்த்து கேட்குற காலம் கூட அவங்க வரும். அந்த இடத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் ராமர் கோயிலுக்கு நாங்கள் இன்விடேஷன் கொடுத்தோம், இந்தியா கூட்டணியில் வரலைங்கிறாங்க. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அங்கே ராமஜென்ம பூமி அப்படின்னு சொல்ல கோயில் கட்டி ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாங்களா, அடுத்தால வந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து பிர்சா முண்டாவுக்கு விழா எடுப்போம்னு சொல்கிறாரு. இப்போ யூசிசி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களா, யூசிசி பற்றி ட்ரைபல்ஸ் வந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. பாரம்பரிய வழக்கங்களுக்கு மாறானதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், பாஜக ஆதரவாளர்கள் தேடி பார்க்க சொல்லுங்கள். சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், அதுக்கு பிறகு வந்து சந்தால் பிரகனாஸ் ஆக்ட், இது எல்லாமே பழங்குடியினர் சந்தால் பழங்குடிகள் சித்து கானு முர்மு, பாரு ஜானு முர்மு, இதே திரௌபதி முர்முடைய முன்னோர்கள் அவர்கள் போராடி பெற்ற உரிமை. பிர்சா முண்டா அவருடைய 150வது ஆண்டு பிறந்த நாள் விழா வருது. அவங்கெல்லாம் போராடி பெற்ற உரிமைகளுக்கு மாறாக இப்போ யூசிசின்னு ஒன்று கொண்டு வந்து ஒன்றுமில்லை, நம்ம ஊரில் வந்து அத்தை பொண்ணை கல்யாணம் முடிக்கிறது, மாமன் பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுலாம் கூட ஒரு பாரம்பரியமாக இருக்குது. அதுக்கெல்லாம் எதிரானதாக கூட இது வந்து வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம்லாம் இருக்குது. நாங்கள் யாரை கல்யாணம் முடிக்கணும், எதை திங்கணும், இது வரைக்கும் பேசுகிற மோடி அவர்கள் நாங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் ஒன்றும் இல்லை, வழக்கமாக சொல்கிறார்ல பொருளாதாரத்தில் நாங்கள் வந்து பயங்கரமாக ஒசத்தி கொண்டு வந்துட்டு வந்த நாட்டை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு நாங்கள் வந்து போயிடுவோம், பயங்கரமாக நாங்கள் வந்து போயிடுவோம்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக வகுத்து பார்த்தா இந்தியாவை ஏற்கனவே நல்லா வகுந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதானியோட சொத்து மடங்கு பல மடங்கு உயர்ந்திருக்குது. 2014 அம்பானிக்கு 116 பில்லியன் அளவுக்கு அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு. கௌதம் அதானிக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பொற்காலம் 27 மடங்கு அவருடைய சொத்து வந்து உயர்ந்திருக்குது. ஆனால் அதே பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு இடத்துல பிரச்சாரத்தில் பேசும் பொழுது 80 கோடி மக்களுடைய தாலியை நிரப்புவேன்னு சொல்கிறாரு. நம்ம ஊரில் தாலின்னு சொன்னால் வேறு மாதிரி தெரியும், தாலினா தட்டை நிரப்புவேன், எப்படி ரேஷன் கொடுத்து நிரப்புவேங்கிறாரு. 80 கோடி மக்களுடைய தட்டு நிரப்பப்படவில்லை. அதானி அம்பானி அவங்க வீடு தட்டுக்களே நிரப்பி கொண்டிருக்கிற பிரதமர் இந்த நாட்டை வந்து நான் ட்ரில்லியன் எக்கனாமிக்கு கொண்டு போயிடுவேன், இந்த நாடு வந்து உயர்ந்துருச்சு 2044 வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கும் போது முதல்ல அதீதமான ஆணவம் தெரியுது பிரதமர் மோடியோருடைய பேச்சில். இந்த நாட்டில் தேர்தல் அப்படிங்கிறதே 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்களை சந்தித்து மக்களிடம் சென்று என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போய் மக்கள்கிட்ட பணிவோடு கேட்டு மக்கள் தான் எஜமானர்கள்டா உங்களுக்கு மார்க் போட்டு உங்களை மேலே அனுப்புகிறாங்களா கீழே அனுப்புகிறாங்களா பார்க்கணும். அதற்கு மாறாக எந்த விதமான உருப்படியான வாக்குறுதியும் கொடுக்காம 2044 2047 அப்படிங்கிற வாய்ச்சவடால் அடிக்கிறதுன்னு வழியா இதே இவர் வந்து என்ன சொன்னார், சர்வஸ்பர்சி சர்வ பிரிய விகாஸ் அப்படின்னா எல்லாரையும் தொடுகிற ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னவர் எல்லாத்தையும் தொடலை. ஆனால் இந்தியா பல்வேறு இடங்களை தொடுது. உலக பட்டினி பட்டியலில் வந்து 125 நாடுகளில் 111வது இடத்துல வந்து நிற்குது. இதெல்லாம் சொன்னால் நீங்கள் பட்டியல் சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள வந்து டைலூட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஸ்டார்ட் அப் இந்தியா, கேலோ இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில்டு இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி மக்களை தெருவுக்கு இழுத்து வருகிற தெருவில் இந்தியா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து திருக்குறளை வந்து உலக நாட்டுக்கு கொண்டு போகிறோம். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டு நல்லா தெரியும், விவேகானந்தரை தென்கோடி எல்லையில் விவேகானந்தரை கொண்டு வந்து நம் மீது திணிக்கிற வேலை நடந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர் வந்து அங்கே வள்ளுவரை கொண்டு வந்து அப்பவே நிறுவனர் 1976 ஜனவரி மாதம் முரசொலி பத்திரிகையில் அதற்கான வடிவத்தோடு ஒரு பேம்ப்ளெட் வந்து 76 வந்து அவர் ஜனவரி மாதம் ஆட்சி கலைக்கப்பட்டது. அன்றைக்கிருந்தே திருவள்ளுவனை எங்கே வைக்கணும், திருவள்ளுவன் எங்களுடைய திசை காட்டிங்கிற ஒரு வழிகாட்டுதல் ஆரம்பத்திலிருந்து எப்போதுலேருந்தே திராவிட இயக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. திடீர்னு வந்து தமிழ்நாடு ஒன்றுமில்லை, உங்கள் கையில் திருவள்ளுவர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, கங்கை கரையில் கூட்டு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் நம்ம ஊரில் மட்டன் சுற்றுற பேப்பரில் மாதிரி போடுற மாதிரி அவங்க தொழில் கொண்டு போடுவீங்க, திருவள்ளுவர் கீழ் ஜாதின்னு சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் திருவள்ளுவர் கொடுக்கணும், திருவள்ளுவர் உங்களுக்கு பொறுத்தவரை திருவள்ளுவர் யார், திருவள்ளுவர் கோணங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ்டாக வரலாம். எதிர்கட்சிகள் சொல்றது வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல், இந்த தேர்தலில் மீண்டும் மோடி வந்துட்டா இனிமே இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, அரசியல் சட்டம் இருக்காது, தேர்தல் இருக்காது, கூட்டாட்சி இருக்காது, இந்திய வரைபடத்திலே மாநிலங்களுடைய எல்லை கோடுகள்லாம் மாறிடும், ஒற்றையாட்சியாக மாறிடும்னு அதீதமான எச்சரிக்கையை தர்றாங்க. பிஜேபி இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
இதற்கு முன்னாடி பிஜேபி இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இத்தனை தலைவர்கள் படையெடுத்து வந்து இவ்வளவு கவனம் செலுத்தி பிரச்சாரம் பண்ணாங்களா? தமிழ்நாட்டு விஷயங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்தாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு தமிழில் உரையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறதுலேருந்து பலவிதமான அஸ்திரங்களை எடுத்து பிஜேபி முயற்சிக்குது. இந்த இரண்டையும் எப்படி பாருங்கள்? அது ஒரு டுபாக்குருங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம வீட்டில் குழந்தைங்களை பாருங்கள், 8 வருஷத்தில் தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப எளிதானது. அமித்ஷா வர்றாரு, எனக்கு தமிழ் கற்றுக்க முடியலேன்னு கஷ்டமாக இருக்குதுங்கிறாரு. மோடி வர்றாரு, தமிழ் கற்றுக்க முடியலன்னு கஷ்டமாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற யோக்கியவான்கள் சம்மந்தமே இல்லாமல் கால்டுவலுக்கு தமிழ் தெரியாதுங்கிறாங்க, அப்புறம் ஜிவி போப்புக்கு தமிழ் தெரியாதுங்கிறாங்க. நீங்கள் 8 வருஷமாக 10 வருஷமாக தமிழ்நாடு நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்துனீங்க, படையெடுத்து வருகிறார்கள். இது நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். இவர்கள் ஒரு படையெடுத்து வருவதைப் போல தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. எதிர்க்கட்சியினருடைய விமர்சனத்திலிருந்து பிஜேபியினுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னாங்க. இந்தியாவில் தேர்தல் என்பது மெல்ல மெல்ல ஓட்டு போடணும், என்னுடைய கருத்தை சொல்லணும், என்னுடைய தலைவன் யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய உரிமை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்தது. அந்த உரிமையை இப்போ வந்துட்டு இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு முறை உனக்கு தேர்தல் நடத்தினா போதுங்கிறது என்ன அர்த்தம்னா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நாமினலாக எலெக்ஷன் நடக்கும். மற்றபடி உன் கருத்தை கேட்கவே தேவையில்லை. நீ இந்த நாட்டின் குடிமகன் கிடையாது. இந்த நாட்டில் நீ வந்து மன்னராட்சி காலத்தில் இருந்த இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உன்னுடைய கருத்துக்கு பொருட்டே இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவோம் என்பது தான். ஏன் நீங்கள் 15 இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்க, இவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இன்றைக்கி தேர்தல் நடத்துகிறாங்க. எதுக்கு இத்தனை கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க? தேர்தல் கமிஷன் திறனோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மட்டத்தில் நடத்தி முடிக்க முடியலை அப்படிங்கிற பொழுது எங்களுக்கு இத்தனை டைம் வேணும், இத்தனை கட்டத்தில் வேணும். பாஜக மோடியினுடைய பிரச்சார வேலை திட்டத்திற்கு ஏற்ப தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நடத்தும் என்பதை இந்த நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. அவர்கள் மக்களிடமிருந்து வாக்குரிமை பறிப்பதற்கான ஒரு குறுக்கு வழி. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்க, ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் வரும். அதை தான் இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற சட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட விவாதிக்கப்பட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அப்படிலாம் நடத்தப்படலை. பிரதமர் மோடி ராமர் கோயிலுக்கு வரல அல்லது மட்டன் சாப்பிடலங்கிற அளவில் தான் தேர்தலில் நடத்துகிற டிஸ்கஷன். அவர் வந்து இந்த நாட்டில் வறுமையை ஒழித்திருக்கிறேன் சொல்கிறாரா? அவர் இந்த நாட்டை வந்து இந்த பாதைக்கு நான் கொண்டு போயிருக்கேன் சொல்கிறாரா? எதுவும் இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு படத்தில் அந்த பாக்கெட்டை, வெறும் பாக்கெட்டை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அண்ணட்ட தாண்டா கேட்குறேங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அவருடைய பிரச்சாரம் நடக்குது. எதிர்க்கட்சியினுடைய கவலை மிக மிக சரியானது. இந்த தேர்தல் தொடர்ந்து பேசலாம். திரு அர்ஜுனமூர்த்தி, உங்கள் கோணம் என்ன? பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை பொய் மூட்டை, பொய் கணக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. திரு சிதம்பரமும் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கடுமையாக வெளியிட்டிருக்கிறாரு. இன்றும் பிரதமர் வருகிறார். ஆனால் நேற்றைக்கு வந்த சி ஓட்டர் வரையிலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதுவுமே தேராது, வாக்கு சதவீதமும் 2வது இடம்லாம் இல்லை அப்படின்னு வரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வர வர இந்த கேள்விக்கள நிகழ்ச்சியில் பார்த்தா இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்பிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக போயிடுச்சு. ஒரு 12 நிமிஷம் 16 நிமிஷம் தொடர்ந்து சாடணும், அதில் டுபாக்கூருங்கிற ஒரு தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்தினா திமுகவை தாங்கி பிடிச்சதோட பெருமை தனக்கு கிடைக்குங்கிற நிலைமைக்கு இப்படி ஒரு பயிற்சி போயிடுச்சுன்னா இதில் எந்த விதத்துலையுமே இது வந்து சரியாக இருக்காது. ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட வந்து அவங்களோட கருத்துக்களை வலிமைப்படுத்தி சொல்லணும். ஆனால் அந்த கருத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி ஸ்கூல் பையன் மாதிரி ஒப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கட்டும், மாற்ற முடியாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். மகிழ நீங்க அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பொறுமை காத்தேன். நீங்க தேவையில்லாம ஸ்கூல் பையன் சொன்னா அப்படி பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, பிரதமர் மோடி ஒரே ஒரு குரல் மனப்பாடம் செய்து ப்ராம்ப்டர் பார்க்காம பேசுவாரா? எதுக்கு சொல்றீங்க? இந்த காழ்ப்பு உணர்ச்சியை வந்து பேசுறது தான் முக்கியமான வேலையா இருக்கு. யாரும் தன்னோட தேர்தல் அறிக்கையை பத்தி வாங்க, தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்ன சாதனை என்ன செஞ்சிருக்கீங்க 10 வருஷம் அதை பத்தி பேசுறதில்ல. இவர் அதானியை பத்தி பேசுறாரு. 47,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி 47,000 கோடி ரூபாய் பட்ஜெட் எந்த மாநிலத்துல பண்ணியிருக்காரு? அதானி தமிழ்நாட்டில் தானே பண்ணியிருக்காரு. அதானிங்கிறது
ஒரு தொழிலதிபர். அவர் மொத்த இந்தியாவுக்கு ஒரு மாநிலம் எந்த முதலாளியிடம் 47,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் தொழில் பண்ணியிருக்காரு. அதான் ஏதோ அவரோட செல்ல குழந்தை. மகிழன், நீங்க அமைதியா இருக்கணும். மகிழன், நீங்க அமைதியா இருக்கணும். நான் பேசாம நீங்க பேசினா என்ன அர்த்தம்? நான் பேசாம தானே இருந்தேன். என்ன அர்த்தம் அது? யூ ஹேவ் டு ஸ்டாப் யுவர் செல்ஃப். நாங்கள் பேசுறது எங்களுக்கு இடம் கொடுங்க சார். எங்கள் இடத்துல நீங்கள் வாய்ஸ் மாஃபிங் பண்ணி நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? சரி வாங்க சப்ஜெக்ட் வாங்க. சப்ஜெக்ட் 47,000 கோடி ரூபாய் அதானி இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல்ல. அது இன்வெஸ்ட் பண்ணது எந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? இந்தியா நாட்டில் தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட ஒரு பிரஜை தானே அவர். பிரஜையாக இருக்கும்போது இவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு புரியலையே. நான் தொழில் பண்ணுறேன், நான் போய் பாம்பேயில் தொழில் பண்ணால் தப்பா? பாம்பேக்காரன் அவ்வளோ பேர் வந்து அவர் ஸ்டாலின் அவர்களோட சப்போர்ட்டில் தான் நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா? இப்போ இங்கே இருக்காரு நம்ம இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் இருக்காரு. அவர் இந்தியா முழுக்க தொழில் பண்ணுறாரு. அவர் கிரிக்கெட்டில் வந்து 12,000 கோடிக்கு மதிப்பு வச்சுருக்காரு. அது வந்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுனால, திமுகவோட சப்போர்ட்னால தான் அந்த கட்சி இருக்குன்னு போய் அங்கே மகாராஷ்டிரில் இருக்கணும், குஜராத்தில் இருக்கணும் யாராச்சும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா? இது என்ன ஒரு தற்குறியான பேச்சு? இந்த இந்த பேச்சை நிறுத்தணும். தொழில் வளர்ந்தாதானே இந்த நாட்டில் வந்து வேலை அதானி முதல்ல இன்வெஸ்ட் பண்ணது மோடி மேலங்க. தகுதி உள்ள அதானி இந்தியால இன்வெஸ்ட் பண்ணது மோடி மேல தான் இன்வெஸ்ட் பண்ணாரு. பண்ண முடியும். யாருக்கு தகுதி இருக்கு? அப்ப வந்து டாடா பிர்லா இருந்தாங்க. டாடா பிர்லா இருக்கும்போது அந்த தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. தற்குறி தமிழ் வார்த்தை துபாகூர் புலக்கத்தில் இருக்கிற வார்த்தை கருத்துக்கு வாங்க சார். வார்த்தை அவங்க தொழில் பண்ணா என்ன சார்? அதானிகளை காப்பாத்துறதுக்காக மோடி முயற்சி பண்ணாரா? கேஸ் கனெக்ஷன் பண்ணலையா? நீங்க ஓஎன்ஜி டெர்மினல் போட்டு கேஸ் கனெக்ஷன் பண்ணலையா? அதானியை காப்பாற்ற மோடி யார் கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்கா? யார் போட்டு கொடுத்திருக்கா? அதானி தானே கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய மோசடியில பாக்காதீங்க சார். அதானி போ வெளிய போ. அதானி நம்ம மோடி சொல்றது பாதி நீங்க கோபாக் அதானி நீங்க சொல்லுங்க சார். அத சொல்றதுக்கு யோகியதை இல்ல. தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி வழங்கினால், தமிழ்நாட்டுக்கு நிதி தன்னாட்சி இருந்தால் கோபாக் அதானி சொல்றது எந்த பிரச்சனையும் ஒரு பேச்சல கேள்வி கலந்து வச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேச வந்தா பேச வேண பொறுப்புத்தனமா பேசுறீங்க. சரி பேசுங்க. அயோக்கியத்தனா என்னன்னாலும் தப்பான ஒரு பேச்சு. மோடியின் சாதனைகளை சொல்லுங்க. உங்கள என்ன சார் கேள்வி கேட்க வேண்டியது? பதட்டப்படாதீங்க. மோடியின் சாதனைகளை சொல்லுங்க. மனசுல நீங்க எல்லாரும் இருந்தா சொல்லுங்க. எப்ப வந்தா ஒழுங்கா பேசுங்க சார். ஒழுங்கா பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. வந்து டீச் பண்ற நிறுத்துங்க சார். வாங்குற காசுக்கு இங்க உங்களுக்கு கருத்து இருந்தா பேசுங்க. தெரியாது அடுத்தவங்கள பேச கத்து கொடுங்க. டீச் பண்றது எனக்கு தெரியாது. உங்களை டீச் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த தைரியம் கிடையாது. அடுத்தவங்கள எப்படி பேசணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தைரியம் கிடையாது. கருத்து இருந்தா பேசுங்க. இல்லாட்டா அமைதியா இருங்க. அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அதானி இல்லாம எப்படி தொழில் நடக்கும்? தொழில் நடக்கிறது ஒரு தொழிலதிபர் வேண்டாமா? உனக்கு இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் டைவர்ட் பண்றதுக்காக அவர் ஒரு ஆள் ஸ்பீக்கர் வேண்டாமா? அடுத்து எல்லா தொழில் பண்றவங்க டைவர்ட் பண்ணணும். தொழில் பண்ண கேள்விக்கு பதில் தப்பிச்சு ஓடணும். தொழில் பண்ணாம எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கிறது? எப்படி பொருளாதார வளர்ச்சி பண்றது? எப்படி நாட்டோட சொல்ல பதில் இல்ல. நான் வெளிய போற சொல்லுங்க. வாயை மூடுங்க. என்ன சும்மா என்ன தைரியம் இருக்கு? அடுத்தவங்க டீச் பண்ண சார் பர்சனலா ஒரு நிமிஷம் திரு அர்ஜுனமூர்த்தி பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு ஒரு நிமிஷம் சார் திரு அர்ஜுனமூர்த்தி சார் பாஜக கறி சாப்பிடல, மட்டன் சாப்பிடல, இதெல்லாம் ஒரு பர்சனலா வேணாம் சார். கசாப்கட மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு மட்டன் சாப்பிடுறனா சாப்பிடாம ஒரு நிமிஷம் யார் வேணா நீ தான் சார் பர்சனலா போகாதீங்க சார். தயவு செஞ்சு குடிய வளர்த்து வச்சிருக்க நீ தான் நீ போத பொருளை கொண்டு வந்தீங்க. அதுக்கு மேல உனக்கு என்ன வேலை இருக்கு? அது வந்து ஒரு ஆர்குமென்ட் இல்லாம போத பொருளை சின்ன பசங்க எல்லாரும் கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்கீங்க. என்ன ஆர்குமென்ட் வேணா போங்க சார். ஒரு நிமிஷம் சார் திரு அர்ஜுனமூர்த்தி சார், நீங்க நிதானமா பேசக்கூடியவர், நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. உண்மையா சொன்னா உணர்ச்சி 2 நாள் தான் சார் இருக்கு பரப்புரை. சும்மா எப்ப பார்த்தாலும் அதானி வந்து எல்லா ஊர்லயும் தானே வேலை பார்க்கறாரு. எல்லா ஊர்லயும் தொழில் பண்ற சும்மா என்ன பேச்ச பார்த்தாலும் இது ஒரு நாளைக்கு முடிவு கட்டணும். அதனால தான் இன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இன்னைக்கு என்ன துபாக்கூர்ல ஒரு வார்த்தை சார் மோடி பாரத பிரதமர் துபாக்கூர் சொன்னா மன்னிப்பு கேளுங்க சார். கருப்பு கேளுங்க. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் ஒரு பாரத சார் ஒரு துபாக்கூர் சொல்றாரு. நாங்க கேட்டுட்டு இருக்கோமா? கத்து கொடுக்குறாங்க சார். நீங்க வாய மூடுங்க. பேச கத்து கொடுக்க உங்களுக்கு எந்த தைரியம் கிடையாது சார். ஒரு நிமிஷம் சார். திரு அர்ஜுனமூர்த்தி சார், சப்ஜெக்ட் பேசுறோம் சார். என்ன தனிப்பட்ட விமர்சனங்களை பேசி ஒன்றும் ஆக போறது இல்ல. மக்கள் மனங்களை வெல்லணும். மக்கள் மனங்களை ஒரு விவாதத்துடைய நோக்கமே மாற்று கருத்துக்களை அங்கீகரிப்பது, நாம புதிய கோணங்களை வைப்பது, அதன் வழியாக மக்களுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்றது, அவர்கள் சிந்திப்பதற்கு சில பாயிண்ட்ஸை சொல்றது, இறுதி முடிவை மக்கள் எஜமானர்கள் அவங்க தான் எடுக்க போறாங்க. அவங்கள்ட்ட அறிவார்ந்த வகையில் நம் தரப்பு நியாயங்களை சொல்கிறது தான் ஒரு விவாதத்தோட நோக்கம். தனிநபர் விமர்சனங்கள், தாக்குதல்கள் அது நேரத்தை விரயம் பண்ணிடும்.
தயவு செஞ்சு ஸ்ட்ரைட்டான ஒரு பாரத பிரதமரே தாக்கி நரேந்திர பேசுறீங்க. மோடி ஆட்சி தனிநபர், அவர் தனிநபர் என்ன இல்லையா? செய்தது ஒரு பாரத பிரதமர் இல்லையா? கேட்கிறாரு. மோடி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது அப்படின்னு தொடர்ந்து கேட்கிறாங்க. இன்னொன்று, மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டை ஏற்கனவே வந்துச்சாங்க, இனிமே இந்தியா முழுக்க நிலைமை ஆபத்துன்னு சொல்லி ஒரு பரப்புரையை இரண்டு தரப்பும் செய்றாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவும் கடுமையான விமர்சனத்துக்கு இறங்கி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? பயம் சார், பயம். என்ன பயம்னா, பாரதிய ஜனதா கட்சி இங்கே முளைக்கவே முளைக்காது, மலரவே மலராதுன்னு சொன்னது போய் இப்போ பாரதிய ஜனதா கட்சி மொத்தமாக இத்தனை செலிபிரிட்டிஸை நிறுத்தி எல்லா இடத்துலையும் பரப்புரை, ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிற வேட்பாளரோட பரப்புரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இப்போ பெருசாகிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு பதட்டத்தில் அரசியலில் ஒரு பதட்டம் வரும்போது பயந்து பேசுகிறது தப்பு இல்லை, அது அவங்களுக்கு உரிமை இருக்குது சார். இப்போ அவர் வந்து அவங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அவர் தான் கட்சியை பாதுகாக்கணும், மாநிலத்தில் அவரோட உரிமையை பாதுகாக்கணும், இது மாநிலத்தோட நலனுக்கு பேசுகிறாரு, அவர் பேசட்டும். ஆனால் அவர் பேசுகிறத வந்து இங்கே நம்ம டிபேட் பொருளாக வைக்காமல் பர்சனலாக வந்து ஒரு இண்டிவிஜுவலை போய் அட்டாக் பண்ணி பேசுகிறது எந்த விதத்தில், அதுவும் ஒரு பாரத பிரதமர், உலகத்தில் உத்தமமான தலைவர்னு பேர் வாங்கின ஒருத்தரை போய் இவ்வளோ தரக்குறைவாக பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லை. எதப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்துட்டு இது மாதிரி பேசினா நாங்களும் எவ்வளோ தான் பொறுமை காக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லை. ஆல் கிராஸ் லிமிட்ஸை எல்லாரும் ஒரு பெஞ்ச் மார்க்கை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ எங்களோட வேதனை நீங்க தெரியப்படுத்தவே இல்லைன்னா மக்கள் என்ன நினைச்சுவாங்க? என்ன சார் செய்யல? நான் ஒன்னா சொல்றேன் சார், வாய் மூடி கேட்க சொல்லுங்க சார். நான் ஒன்னா சொல்றேன், வாய் மூடி கேட்க சொல்லுங்க சார். இந்த ஆளுங்களுக்கு வாய் மூட சொல்லுங்க சார். நான் ஒன்னா சார், அடுத்த சுற்றுல பேசுங்க சார். அடுத்த சுற்றுல உங்க விரிவான பட்டியலை தாங்க. திரு தமிழ்மணி, பாஜகவை பார்த்து பதட்டம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, அவங்க பண்ற பரப்புரைகள் மற்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதனால இந்த எதிர்க்கட்சிகள் பிரதமர் மீதான விமர்சனத்தை மிக கடுமையாக சொல்றாங்க. பதற்றம் வந்த மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல. யாருமே பயம் வந்த மாதிரியும் தெரியல. பயமும் இல்லை, பதட்டமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சார், அவ்வளோதான் சொல்ல முடியும். வளர்ந்துருக்காங்களா? எஸ், வளர்ந்துருக்காங்க. அது நீங்கள் மறுத்தோம்னா அப்புறம் என்னை பற்றி பார்க்குறவன் தப்பாக நினைப்பான். வளர்ந்துருக்குறாங்க. இப்போ ஆனந்த விகடன் பத்திரிகை ஒரு பொது பத்திரிகை தான், பிஜேபி பத்திரிகைலாம் சொல்ல முடியாது. அவங்க ஒரு கணிப்பு வெளியிடுறாங்க, அதுவும் தப்பாக இருக்கலாம். நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியாது. இத்தனை சீட்டு வரும்னு அவங்க சொல்கிறாங்க. மற்ற இடங்கள்லையும் தோக்கிறது ஜெயிக்கிறதப்பா நல்ல ஓட்டு வாங்குவாங்க. சரி, இன்றைக்கி அந்த கட்சி தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்கிடுச்சுனாலுமே அவங்க நிற்கிற இடங்களில் மிகப்பெரிய வெற்றியாக கருது. இன்றைக்கி வரைக்கும் நோட்டாவுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்னு கிட்டத்தட்ட எல்லாரும் நம்பணும். நான் உங்களை சேர்க்கலை, பொதுவான கருத்து இருந்துச்சு. அவன் டெபாசிட் வாங்குகிற அளவுக்கு வந்துட்டான். ஒரு 3-4 இடங்களில் டஃப்பாக, இப்போ கோயம்புத்தூரில் இது மாதிரி இடங்களில், இப்போ ராம்நாடில் கூட ஒரு சிம்பதி ஓட்டு ஒருத்தர் தனித்து விடப்பட்டுட்டார். அந்த எப்படி சிம்பதி வருதா, அன்பில் வருதா, காதலில் வருதாங்கிறது ஓட்டு வருது. அது மாதிரி ஒரு 3-4 ஓட்டு அவங்க சைடில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆட்கள்னு சொல்கிறேன். தோத்தாலும் கூட சார் ஒரு செகண்ட் பிளேஸு இல்லை தேர்ட் பிளேஸு கூட கண்ணியமாக வந்துட்டாங்கன்னா அது வளர்ச்சி தான் அவங்களுக்கு. ஆனால் பதட்டம் வந்துருச்சு, பயப்படுறாங்கிறது கொஞ்சம் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் முக்கியமானது. அது ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், 2-3 இடங்களில் 2வது இடத்துல வரலாம். கடந்த காலத்தை ஒப்பிடுறப்ப அவங்களுக்கு பெட்ரு தான் அப்படின்றீங்க. ஆனால் அதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போஸ்ட் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பிஜேபி அதிகம் கவனம் செலுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. அவங்க வந்து ஒவ்வொரு ஜாதியாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மண்டலமாக ஊடுருவி இருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியை என்னென்ன கட்சியை கரைக்க முடியும் அப்படின்ற தளத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக பிரதமர் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தன்னை 2 தேர்தலில் நிராகரிச்சிருச்சு. 2014 நிராகரித்தது, 19 நிராகரித்தது. எப்படியாவது வென்று காட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான ஒவ்வொரு பரப்புரைக்கும் ஏதேனும் ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னு ஒரு எஃபர்ட் போட்டே வந்தார். அது எதுவுமே வந்து வெற்றி அப்படின்ற கோட்டுக்கு வந்து நிறுத்தலை அப்படின்ற தோல்வி இல்லையா? நீங்கள் இல்லை சார், நீங்கள் சொல்கிற எல்லாம் உண்மை. நான் ஒன்று, நீங்கள் அவர் ஹர்ட், ஈகோ இஸ் ஹர்ட். மார்ச் மாதம் வரைக்கும் கதவை சாத்தினது
இப்போ இபிஎஸ் கதவை சாத்தினது 24 செப்டம்பர். இவங்க இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்கு, வாய்க்காலில் நீந்தி வாங்க, ஆற்றுல வாங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே அவங்களுக்கு த ஈகோ இஸ் ஹர்ட். என்னடா இந்த அளவு நம்மளை மதிக்கலையே. அதில் பழனிசாமி ஸ்டாண்டை மாற்றவே இல்லை, தொடர்ந்து நோ. அடுத்த தேர்தலில் ஒரு கூடுவாருங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சட்டமன்ற தேர்தலில் நான் அப்போ நம்புகிறேன் சார். ஏன் நான் தப்பாக போயிடலாம். இந்த நிமிஷ கணிப்பு உங்களுடைய மனதில் என்ன இருக்கோ அந்த இந்த நிமிஷ கணிப்பு என்பது, ஏன்னா 2 பேரும் ஒருத்தர் ஆதரவு தேவைப்படும். தேர்தல் முடிவு தோற்ற 2 பேரை சேர்த்துரும் நார்மலாக. இயற்கை தானே சார் அதில். சார் இன்னைக்கு அவர் அடிக்கடி ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு ஒரு கேள்வி பல இடங்களில் நீங்கள் கூட கேட்டிருக்கிறேன், எல்லாரும் கேட்குறாங்க. சார் எங்கே வீக்காக இருக்கோ அங்கே 10 தடவை போகிறது இயல்பு தான் சார். என்ன சார் தப்பு இருக்குது அதில்? அவருக்கு இங்கே வீக்காக இருக்குது. வேறு மாதிரி சொல்லட்டுமா பாசிட்டிவாக, இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணிங்கிற ஒன்று இருக்கிறதும் தமிழ்நாடு தான், ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் தமிழ்நாடு தான். அதனால் அது இயற்கை. இப்போ இன்ஃபேக்ட் இன்னொரு கேள்வி கூட நான் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை ஏன் அதை கவனம் செலுத்துகிறாரு. உண்மை, தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி திமுக அல்லது காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இங்கே ஓட்டு வாங்கணும்னா தமிழ்நாட்டுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். அது ஒரு அரசியல்வாதியுடைய இயற்கை. ஓட்டு வாங்கிறதுக்கு ஆடுற மாட்டை ஆடி, பாடுற மாட்டை பாடி, அடிக்கிற மாட்டை அடித்து, இல்லை எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க. ஒரு அரசியல்வாதியை போடத்தான் செய்யணும். அதைத்தான் சார் மோடி செய்கிறாரு. அவ்வளோதான் சார். இந்த தேர்தலில் தோக்குறது உறுதி. ஆனால் இந்த தோல்வி அடுத்த தேர்தலில் ஒரு கூட்டணியை நோக்கி கொண்டு போகும் அப்படின்ற ஒரு கோணத்தை, ஒரு கணிப்பை திரு தமிழ்மணி முன்வைக்கிறார். இன்னொன்று, வழக்கத்துக்கு மாறாக நாளுக்கு நாள் பிஜேபி அரசின் மீதான விமர்சனத்தை முதலமைச்சர் அதிகப்படுத்திட்டே வர்றார். இன்றைக்கி பிரதமர் மோடியும் பிஜேபியும் அந்த நாட்டுக்கு கேடு, பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்ற ஒன்று இந்த நாட்டுக்கே வில்லன், இவங்க சொல்கிற ஒரு நாடு ஒரு தேர்தல், ஜிஎஸ்டி, இது எல்லாமே இந்தியாவை முடக்கி போடக்கூடியது, ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி இன்னைக்கு மிக கடுமையாக போயிட்டுருக்கிறார். இல்லை, அதாவது இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் அது ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாது. 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம டிபேட்டை முடிக்கணும். இல்லை, ஒரு நாளில் நான் முதலமைச்சர் அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் தினம் சொல்லுகிற போது பல புதிய கேள்விகளை எழுப்புகிறார். ஒரு கேள்விக்காவது இன்னைக்கு வரைக்கும் பதில் இருக்கா? பதிலாக பொய்கள் மட்டும்தான் பதிலாக வருகிறது. இப்போது இங்கே பேசுகிறப்ப சொன்னாங்க ஜெயலலிதா மறைஞ்சதுலேருந்து எப்படி அவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணாங்கன்னு. நீங்கள் ஒரு அதிமுக எப்படி ஹேண்டில் பண்ணாங்க சார்? இன்னைக்கு திருநெல்வேலியில் பிரதமர் பேசும்போது கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய கட்சியாக பிஜேபி இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க பெயரால் பரப்புரை செய்கிற ஒரு தன்மையை பார்க்குறோம். இல்லை, இந்த பரப்புரை செய்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக மேலே இவ்வளவு கவனம் செலுத்தினவங்க தமிழ்நாட்டு மேலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம்ல. அதிமுக உள்விவகாரம் வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி, அது கூட ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை. கண்ணுக்கு தெரியுது என்ன, திருவள்ளூர் மையம் ஏதோ அமைக்கிறோம் இந்த மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எய்ம்ஸை பற்றி 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், 5 வருஷமாக பேசுகிறோம், அதுக்கு பற்றி எந்த பதிலும் கிடையாது. ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் 1 ரூபா கொடுத்தா ஏன் 29 பைசா கொடுக்குறீங்க? எதுக்குமே பதில் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க கட்சியை எப்படி உடைக்கிறது, அதிமுக எப்படி கபலீகரம் பண்ணுறது, இதே பொழப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பிரதமர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியாதுன்னு அவங்க திமிரி போயிட்டாங்களே சார். இல்லை, என்ன பிரச்சனைன்னா, அதிமுக ஜெயலலிதா மறைந்த போது இருந்த நிலை என்பது என்ன, இன்றைக்கு அது எத்தனை துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. டிடிவி தினகரன் ஒரு பக்கம் நிற்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் நிற்கிறாரு, இங்கே எடப்பாடி ஒரு பக்கம் நிற்கிறாரு, ராமநாதபுரத்தில் ஒருத்தர் சிம்பத்தி தேடி போயிட்டுருக்காரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது அது மட்டும்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணது அதிமுக காலி. ஏன்னா அவங்க கூட்டணி வச்ச எல்லா ஸ்டேட்லேயுமே அவங்க எந்த கட்சி மேலே கூட்டணி வச்சாங்களோ நிதிஷ்குமார் உட்பட காலி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பரப்புரை மோடி அவர்கள் திரும்ப இங்கே வர்ற பற்றி பேசுகிறப்போ, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெர்செப்ஷன் வரல, இந்தியா கூட்டணி வின் பண்ணிடுச்சு சார். 8 முறை மோடி இங்கே வந்தார். 8 முறையும் அவருடைய பிரச்சாரம் ஒரு கேலி பொருளாகி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை இங்கே வந்தார். இன்றைக்கி ராகுல் காந்தியினுடைய வருகை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வேவ் மக்கள்கிட்ட, அதை யோசிச்சு பாருங்கள். மோடி அவர்கள் 8 முறை வந்த போதும் கூட, இன்றைக்கி கூட இன்றைக்கி புதுச்சேரியில் அமித்ஷாவுடைய ரோட் ஷோவை பற்றி இருக்கிறப்போ கூட்டமே இல்லாமல் ஒரு தனியாக போய்கிட்டு இருக்க காட்சியெல்லாம் இப்போ தொலைக்காட்சியில் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா,
ஒருத்தர் வந்து மக்களுடைய இதயங்களை வெல்லணும் சார். குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றார், அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு அவர் இதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணார், தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை மதித்தார். ஒரு செலக்ட் பண்ண கவர்மெண்ட்டை ரூல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார், ஒரு ஆளுநர் வச்சுக்கிட்டு. இதை விட கேவலமாக ஒரு அரசாங்கம் நடக்க முடியுமா? இதை விட கேவலமாக நீங்கள் திட்டங்கள் மற்ற எல்லாத்தையும் விடுங்க. பீப்புள் செலக்டட் கவர்மெண்ட், மக்களுடைய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அரசாங்கத்தை இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் அவங்க போடுற பில்லை வந்து பாஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்தது எல்லாமே அநீதிகள், தமிழர்களை இழிவுபடுத்துகிற செயல். ஒரு இறையாண்மை உள்ள அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிறீங்க, மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறீங்க. ஆனால் இங்கே வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரை பற்றி பேசினா, திருவள்ளுவரை பற்றி பேசுவது, அப்புறம் வந்து இப்போ பாருங்கள் கறி சாப்பிட்றதை பற்றி பேசுது. இதுவும் அந்த எலெக்ஷனுடைய பிரச்சனை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் இன்றைக்கி நாடு முழுக்க தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பணவீக்கம், கண்ணு கெட்டாத விலைவாசி ஏற்றம். இங்கே பெட்ரோல் விலை, டீசல் விலை உயர்வுங்கிறது எல்லாம் வந்து எல்லா பொருளுடைய விலையேற்றத்தோடு சம்மந்தப்பட்டது. முதலமைச்சர் திரும்ப திரும்ப என்ன கேட்குறாருன்னா, உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் வேலையில்லா திண்டாட்டம் பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம் பற்றியோ ஏன் எந்த பதிலும் இல்லை? அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி 2016 சொன்னீங்கல்ல பெட்ரோல் விலை பாதியாக குறைப்பேன்னு, இன்றைக்கி அது வாயில் வரமாட்டேங்குது. அதாவது விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை, இதை 2014 சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களால் அது கொடுக்க முடியல? அப்போ திரும்ப 2016 சொன்னதை 2024 சொல்கிறீங்கன்னா 10 வருஷம் என்ன பண்ணீங்க? தூங்குனீங்களா? விவசாயிகள் எதுக்கு இங்கே போராடிட்டு இருக்காங்க? இன்றைக்கும் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு இருக்காங்க. நாங்கள் ஏதோ வந்து பொய் சொல்கிறோம், அவதூறாக பேசுகிறோம் அப்படின்லாம் கொந்தளிக்கிறாங்க இல்லையா? போராடுற மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று தான் நான் கேட்க விரும்புகிறேன். தொடர்ச்சியாக வந்து இந்த எலெக்ஷனோட ஃபோக்கஸை மெயின் இஷ்யூவிலேருந்து திசை திருப்புறது, மத ரீதியான பிரச்சனைகள், இல்லைன்னா உணர்வுபூர்வமான பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு பிரதமர் இப்படி பேசுகிறார் என்பது இந்திய நாட்டிற்கு தலைகுனிவு. அவர் நீங்கள் உலகம் முழுக்க எலெக்ஷனை பார்த்துருக்கீங்க, இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் எலெக்ஷனை பார்த்துருக்கீங்க. அங்கே வந்து தலைவர்கள் என்ன பிரச்சனைகளை வச்சு அங்கே வந்து போட்டாங்க, நாட்டினுடைய வளர்ச்சியிலேருந்து பல விஷயங்களை வச்சு பேசினாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மத ரீதியான உணர்வுகள், சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள், உள்ள லோக்கல் இருக்கக்கூடிய சில்லியான பிரச்சனைகள், இதை வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ஷனை ஒரு பிரதமர் ஃபேஸ் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ தன்னுடைய தோல்வி அவர் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு விட்டார். நன்றி சார், அவர் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார். திருக்குமார், அதாவது நான் டே ஒன்லேருந்து நம்முடைய முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தை நான் கவனிச்சிட்ருக்கேன். அவர்கிட்ட இது வரைக்கும் பொய்ங்கிற வார்த்தையை அவர் இதுக்கு முந்தின தேர்தலெல்லாம் பயன்படுத்தலை. பொதுவாக அரசியல் தலைவர்கள்லாம் அந்த காலத்தில் நான் சின்ன வயசுலேருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ணாவும் சரி, கலைஞரும் சரி, எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, பொய்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப கேவலமான ஒரு பயன்பாடு. யார் சொன்னாலும் சட்டமன்ற மரபுல சொல்ல மாட்டாங்களே தவிர தேர்தல் பரப்புரையில இயல்பா சொல்லக்கூடிய சட்டமன்றத்துக்குள்ள உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் அன்பார்லிமெண்டரி அது. நான் பார்த்தது உங்களுக்கு வார்த்தைகள் தான் பிரச்சனை, பொய் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பொய் பிரச்சனை இல்ல. ரெண்டாவது ஜெயலலிதாவும் பயன்படுத்தி இருக்காங்க, கலைஞரும் பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா சட்டமன்றத்துக்கு உள்ள அது வந்து பயன்படுத்தக்கூடாது, அன்பார்லிமெண்டரி சொல்லுவாங்க. எந்த சட்டத்துல இருக்கு சார் பொய் சொல்ல? இல்ல தேர்தல் பரப்புரையில பேசுவாங்க. சொன்னதாக நான் கவனிக்கல. நீங்க கவனிச்சிருந்தா நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு மேல காங்கிரஸ் பொய் சொல்லுதுன்னு பிரதமர் பேசவே இல்லையா? 100 உதாரணம் சார் நான் பேசுறேன். காங்கிரஸ் பொய் சொல்லுதுன்னு 100 தடவை பிரதமர் பேசியிருக்காரு. பிரதர் கொஞ்சம் இருங்க. அதாவது மனுஷபுத்திரன் சார் தமிழ்நாட்டுல பேசும்போது எல்லாரும் நீங்க பேசும்போது நாங்கெல்லாம் எவ்வளவு அமைதியா இருந்தோம். நீங்க குறுக்கால பேசுறீங்க. அவர் வந்து விமர்சனம், நீங்க பாஜக குறுக்கால பேசாதே. அவருக்கு பேச வாய்ப்பு தமிழ்நாட்டுல பேச கத்து கொடுக்காதீங்க. பேச கத்து கொடுக்க உங்களுக்கு தகுதி கிடையாது சார். டீரைல் பேச கத்து கொடுக்காதீங்க சார். திருக்குமாரோட நேரம் டீரைல் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஒன்ன சொல்லுங்கன்னு வலியுறுத்துறாரு. 3 விஷயத்தை திருப்பி கேட்குறாங்க சார். ஆமா, முதலமைச்சர் திரும்ப கேட்டுட்டு இருக்கிறது ஒன்று. அதாவது சென்னைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம் வந்தபோது அதை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து கமிட்டி வந்துலாம் பார்த்துட்டு போனாங்க, ₹1 காசு கொடுக்கல அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ரெண்டாவது அவர் சொல்கிறது மெட்ரோ ரயில் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து செயல்படுத்துகிற ஒரு ஜாயின்ட் ப்ராஜெக்ட், கமிட் பண்ண காசை கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பேசிக்காக தமிழ்நாடு போட வேண்டிய ஷேரை கொடுத்துருக்காங்களா? அவங்க காசில் தான் மொத்தமும் நடந்துட்டு இருக்கு. ஏது எந்த திட்டமும் நிறுத்தலை. மெட்ரோ ரயில் பணி ஒரு நாள் கூட நிறுத்தலை சார். யூனியன் கவர்மெண்ட் தர வேண்டிய காசையும் சேர்த்து இவங்க போட்டு ஸ்கீமை நடத்திட்டு இருக்காங்க. சிஎம் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்றாரு. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா
இந்த பாருங்க, இந்த இதுக்கு முன்னே இதை போல் ஃப்ளட்டுக்கு ஏதாவது தேசிய பேரிடர்னு சொல்லி ஏதாவது பணம் கொடுத்துருக்காங்களா? தேசிய பேரிடர்னுங்கிற பேரில் மத்திய அரசு ஏதாவது பணம் கொடுத்துருக்கா யாருக்காவது? எந்த ஸ்டேட்டுக்காவது? குஜராத்தில் கொடுத்துருக்காங்க. குஜராத்துக்கு தேசிய பேரிடர்ல கொடுக்கல, NDRFல இருந்து கொடுத்துருக்காங்க சார். அதாவது பேரிடர் மாநில பேரிடர்ல கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாநில பேரிடர்ல கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே கொடுக்க வேண்டிய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பணத்தையும் கொடுத்தாச்சு. ஒரு 5000 கோடி இருங்க, ஒரு 5000 கோடி ரூபாய் போன வருஷம் இந்த மழை டைம்ல இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அன்கனெக்டடா சொல்றீங்க. அதாவது SDRF வந்து ஏற்கனவே கமிட்டட் பணம், அது வந்து வெள்ளம் வந்தாலும் வரலனாலும் திட்டக்குழு பரிந்துரையில் நம்ம நிதிக்குழுவோட பரிந்துரையில் நமக்கு வர்றது. தேசிய பேரிடர் நிவாரண நிதினு ஒன்று வச்சிருக்காங்க, NDRF, நேஷனல் டிசாஸ்டர். கொரோனாவுக்கே கிடையாது சார், அதை டிக்ளேர் பண்ணல. அப்புறம் எதுக்கு அந்த ஃபண்ட்? இல்ல பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. வேற எந்த ஸ்டேட்டுக்கு இது வரைக்கும் பண்ணல. அது வந்து பெரிய எர்த்குயிக் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆண்டுகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய, மனித இனத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, கணிக்க முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பு வந்து அதுல தான் பயன்படுத்தணும். தூத்துக்குடி வெள்ளம் 100 வருஷம் காணாதது சார். தூத்துக்குடி நகரமே வந்து 5 நாளுக்கு பிறகுதான் மீண்டது. அதுல உள்ள ரெஸ்டோரேஷன் அப்படின்ற ஒன்று. அதாவது 5000 கோடி ரூபாய் உலக வங்கியிலிருந்து வாங்கி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு. என்னத்துக்கு கொடுத்தாங்க? நீர்களை போக்குவரத்துகள், சாக்கடைகள், மற்ற இதுகளெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, தூர்வாடுறதுக்கு, இந்த பணிகளுக்காக ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த பணத்தை நாங்கள் 90% செலவு பண்ணிட்டோம்னு மேயர் முதல்ல ஆரம்பித்தாங்க. பாக்கி நிறைய பேர் சொன்னாங்க போன வருஷம். எல்லாம் இனிமேல் வெள்ளம் வந்தால் சென்னை இதை மாதிரி எத்தனை மடங்கு வெள்ளம் வந்தாலும் கவலைப்படாதுன்னுலாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்தது? என்னது இப்போ அதை கேட்குறாங்க. கேட்டதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் தர வேண்டியதில்லை. நாங்கள் உலக வங்கிகிட்ட தான் வாங்கினோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தானே பணம் கொடுத்து அவங்க தானே கொடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே சார். உலக வங்கி சார். அப்பயே அவங்ககிட்ட கேட்டீங்க. அப்பயே மத்திய அரசு மத்திய அரசு உங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும். சரி சார், அப்படி பேசாதீங்க. இந்திய அரசு பாயிண்ட் அது இல்ல சார். இப்போ வந்து ஒரு திட்டத்தை சரியா நிறைவேற்றலனாலோ அதுல வந்து முறைகேடுகள் தில்லுமுள்ளு இருக்குதுனாலோ அதை பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது சிஏஜி யூனியன் கவர்மெண்டோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அது அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் சார். அவங்க சொல்லுவாங்க சார். அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல நான் கேக்குறேன். அவங்க சொல்றது அடுத்த பாயிண்ட். மத்திய அரசு நீங்க கேட்டீங்களே, நாங்க வாங்கி கொடுத்தோமே. சரி, பிரதமர் அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? நீங்க இவ்வளவு செலவு பண்ணியாச்சு, வெள்ளம் வந்தா ஒண்ணு பண்ணான்னு சொன்னீங்களே. இப்போ இப்படி ஆயிருக்கேன்னு கேட்டதுக்கு பதில் கொடுக்கணுமா இல்லையா? மாநில அரசு மேல வேலை நடந்திருக்குன்னு சட்டசபையிலே மினிஸ்டர் வந்து தாக்கல் பண்ணிருக்காரு. சரி, மீதி உள்ள பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அடுத்த பாயிண்ட். சென்னையில ஒரு நாள்ல வெள்ளம் வடிஞ்சதா இல்லையா சார்? பெரும்பாலான பகுதிகளில் ஒரு நாள் வெள்ளம். எல்லாரும் முன்னாடி வந்த வெள்ளத்துல என்ன நடந்துச்சு சென்னை? அதுக்கப்புறம் இந்த இதுல வேலை நடந்ததுனால தான் நடந்துச்சு. சொன்ன பதிலே திரும்ப எல்லாரும் பேசும்போது இன்னைக்கு சார் பீக் ஆஃப் கேம்பெயின் சார். இன்னைக்கு பரப்புரைக்கு வாங்க சார். பிரைம் மினிஸ்டர் பேசுவது, முதலமைச்சர் பேசுவது சார். அதாவது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க. அதை யாரும் 1 லட்சம் ரூபா கொடுப்பான்னு இருக்காங்க. 1 லட்சம் ரூபா நலிந்த பெண்களுக்கு பார்த்து 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. எத்தனை நலிந்த பெண்கள், எத்தனை பர்சன்டேஜ்? டோட்டலா பார்த்தா 43%. 15 கோடி பேர், 18 கோடி பேர் இருப்பாங்க. 18 கோடி பேருக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா என்ன ஆகும் சார்? எவ்வளவு பெரிய பொய்! அந்த பொய்யை சொல்றதுக்கு அதை கூட பொய்ன்னு சொல்றதுக்கு பொது இடத்த சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். அவ்வளவு தவறான ஒரு இதை ப. சிதம்பரம் அவர்கள் தயார் பண்ணி கொடுத்து அது எப்படி கொடுக்க முடியும்? எத்தனை ட்ரில்லியன் வேணும்? எத்தனை ட்ரில்லியன் டாலர் வேணும் அது கொடுக்கறதுக்கு? அது முடியுமா? அவர் வந்து இதே அரங்குல நாம கேட்டோம் அவர்கிட்ட. இது வந்து நீங்க கேட்டீங்க, உங்க என்ட்ரியை நான் பார்த்தேன். நீங்க கேட்டீங்க, அவர் பதில் சொல்லல. நேரடியாக அவர் பதில் சொல்லல. அவர் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொன்னார்னா, நாங்க தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லும் போதும் இதை செய்ய முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இதற்கு முன்னால் நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கல்வி கடனை ரத்து பண்ணோமா இல்லையா? விவசாய கடனை ரத்து செய்தோமா இல்லையா? கிராமப்புற வேலை திட்டத்தை நாங்கள் பண்ணோமா இல்லையா? இதெல்லாம் நாங்க செய்தோம், இதை செய்ய முடியும், அதுக்கான ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அவரு. எவ்வளவு வித்தியாசம் சார்? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா ஒரு மாதம் 8500 ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும்னா அது சாதம் பிராக்டிகலி இஸ் பாசிபிள் சார். சொன்னாரு. ஒரு விஷயத்துக்கு வாங்க. இதனால பல தவறுகளை வெளிப்படையா சொல்லி அதுதான் உண்மை நம்ப வைக்கிறாங்க. பிரதமரால இது தர முடியாதுன்னு சொல்லுங்களேன். 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றது ஹம்பக்கு, இவங்களால கொடுக்க முடியாது. அதையே நாங்க சொல்லணும் தேர்தல் நேரத்துல. ஏன் சொல்லுங்க? தேர்தல் நேரத்துல ஏன் சொல்லணும்? மக்கள் பார்த்துட்டு போட்டு நான் தான் இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம்ல. அதான் தெரியலையா? நாங்கெல்லாம் பொதுவா சொல்றோம்ல. திமுக 1000 ரூபாய் தரேன்னு சொன்னப்ப சார், இந்த பாலிடிக்ஸ் பாருங்க. திமுக 1000 ரூபாய் கொடுக்குறோம் உரிமை தொகைன்னு சொன்னப்ப
அதிமுக வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. அவங்களும் நாங்களும் தர்றேன்னா அதோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் சேர்த்து தரோம். அவங்க ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். ஏழைகள் அது என்ன சொல்கிறாங்க, எல்லா பெண்களுக்கும் இல்லை, ஏழைகள் எல்லாருக்கும் கூட கிடையாது, ஏழைகள்லேயே அடித்தட்டு பரம ஏழைகளுக்கு தர்றோன்றாங்க. அடுத்தடுத்த பேட்டிகளில் சிதம்பரமும் பல இடங்களில் விளக்கி இருக்கிறார். பரம ஏழைகள் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க சார்? கள்ள நோட்டு பிரிண்ட் அவுட் பிளாக் மணியை டபுளிங் பண்ணியா கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டை சாத்தியமா சார்? 30 கோடி 25 கோடி ஒருவேளை பண்ணலாம். 140 கோடி மக்களை வைத்திருக்கோம், ஏழை ஜனங்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. இந்த நாட்டில் சாத்தியமா? சாத்தியம். ரெண்டு பேர் பேசினா யார் பேசுறது மக்கள் பேசும்போது தலையிட்டாரா நான் என்ன பண்ண முடியும் சார்? ஸ்பெசிஃபிக்கா கேக்குறார் சார். அது பேசும்போது தலையிட்டா எப்படி பேசுறது சார்? ரெண்டு பத்தி பேசும்போது இப்படி தான் தலையிட்டாங்க. தலையிடாதீங்க சார். நீங்க யாராவது பேசுறோம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது நாங்க யாராவது பேசுறோம் ஒரு மேடையில வச்சு நாகரிகமா நடந்துட்டு இருக்காங்க. நாம அதை அதிகப்படுத்த கூடாது சார். ஒரு நிமிஷம் சார். திரு சிதம்பரமே ஒரு 2 பாயிண்ட் அது ரைஸ் பண்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, குஜராத்தில் அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் போகிறதுக்கு புல்லட் ட்ரெயினுக்கு 1,10,000 கோடி செலவு பண்ண முடியும் போது, கார்ப்பரேட் வாராக்கடனாக 16 லட்சம் கோடியை வைவா பண்ணும்போது 248 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஒரு கவர்மெண்ட்டால் இதை கொடுக்க முடியாதா? ரிசோர்ஸ் இருக்குது, மனம் இருந்தால் கொடுக்கலான்னு சொல்கிறாரு. அவங்க ஆட்சிக்கு வந்து அதை செயல்படுத்தாமல் போனாங்கன்னா அன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஒரு வாக்குறுதியே தர்றாங்க, ஆட்சியில் இருந்த கட்சி யோசிக்காமல் சொல்ல மாட்டாங்க. நம்ம நாளைக்கு அவங்க செய்யலைன்னா பிரதமர் மோடி 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குறேன்னு சொல்றாரு. எந்த காசை வச்சு? அவர் எங்க ஊர்ல காசு இருக்கிறாரு? அவர் நிதியமைச்சராக இருக்கிற காலத்துல நாமளும் நீங்களும் நானும் பேங்க்ல பணம் போட்டு டிராப் பண்ணா 10 ரூபாய் எடுப்பான்னு சொன்னது இதே சிதம்பரம் தான். எள்ளி நகையாடினது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி ஏதோ ஒரு மூலையில் அவர் பண்ணிட்டார். அதாவது இந்த தேர்தல் அறிக்கை வச்சாவது நம்ம உயிர் கொடுத்து கொண்டு வரலாம், காங்கிரஸ் ரொம்ப பலகீனமாக இருக்குது, இப்படியாவது சொல்லி ஒரு வழியை கண்டுபிடிக்கலாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. மற்றபடி 100% யாருமே அதை ஒத்துக்கல. யாரும் சாமானிய மக்கள் கூட அதை நிராகரிச்சுட்டாங்க. சரி, ஒரே ஒரு காங்கிரஸ் தேர்தலுடைய காங்கிரஸோட தேர்தலை கூடுதலா ஒரு பொய்யை மட்டும் சேர்த்து கண்டிச்சிருங்க. பிரதமர் மோடி 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குறேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னார். நேற்று கூட பேசியிருக்கிறாரு. எந்த ஊர்ல பணத்தை அச்சடிச்சு அவர் செய்ய முடியும்னு சொல்றாரு. இந்த பொய்யை தயவு செஞ்சு கண்டிங்க. ஏன் சார் இதே நம்ம சன் டிவியில் உட்காந்து பேசுறோம் சார். இந்த நிறுவனம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எத்தனை இதே அரசாங்கத்தை வச்சு வந்திருக்கு. காங்கிரஸ் அரசாங்கம், திமுக அரசாங்கம், அது பேர நம்ம சாயத்தை பூசக்கூடாது. சார், ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து பேசும்போது சப்ஜெக்ட் குள்ள நின்னு பேசுங்க சார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு கேள்வி கேட்டீங்க. பிஜேபி அதிமுகவை கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்னு 3 முறை பண்ணினாங்க சார். 3 தடவை பண்ணினாங்க. ஃபஸ்ட்டு அந்த அம்மா இறந்து போய் ஜெயலலிதா பாடி இருக்குது. வெங்காய நாயுடு அங்கேருந்து இங்கே வந்து பிஜேபி சார்பாக ஓபிஎஸ்ஸை சிஎம்மாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏதாவது பொதுக்குழு, செயற்குழு, அமெரிக்கன் குழு, ஆப்பிரிக்கன் குழு ஏதாவது கூட்டினாங்களா சார்? அவருக்கு இன்னும் அதிகாரம் இவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. கபலீகரம் ஸ்டெப் 1 அது நல்ல வேளை அந்த அம்மா சசிகலா தான் உட்கார ஆசைப்பட்டாங்க. அதில் ஓரளவுக்கு சசிகலாவை பாராட்டணும். அந்த முயற்சி சசிகலாவால் தோற்கடிக்கப்பட்டது. நம்பர் 2, பிறகு இவரே சொல்கிறார் ஓபிஎஸ், நான் கட்சியை விட்டு தர்ம யுத்தம்லாம் பண்ணினேன், என்ன பிரைம் மினிஸ்டர் தான் போய் நீ டெப்டி சிஎம் ஒத்துக்கிட்டு கட்சிக்கு போயிடுன்னு சொன்னார். அட்டெம்ப்ட் 2 சார், கூவத்தூரில் ஏதோ தான் நடந்திருக்கலாம். ஆனால் அவங்க கட்சிக்கார எம்எல்ஏ வச்சு நடத்துனாங்க. தப்பு நடக்கலைன்னா நான் யார் சொல்கிறதுக்கு நான் இல்லைங்க, நடந்திருக்கும். ஆனால் அவங்க கட்சி பார்ட்டி, லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி வச்சு ஏஆர்பி தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு கட்சி சசிகலாவோட கண்ட்ரோல் இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய இல்லை சார், அங்கே வேறு ஏதோ சொல்கிறாங்க, அதை நான் உள்ளே போகலை, நடந்து. ஆனால் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இருந்துச்சு. அந்த அம்மா பாடி இருந்தப்போ எந்த அதிகாரத்தில் வெங்காய நாயுடு இங்கே வந்து இவரை சிஎம்மாக அனௌன்ஸ் பண்ணார்? பொதுக்குழு, செயற்குழு ஏதாவது இல்லை, பிறகு செயற்குழுவெல்லாம் கூட்டி பொதுக்குழுவெல்லாம் கூட்டி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சுது பிஜேபி இவங்களை சாப்பிட்றதுக்கு. ஏடிஎம்கே தயவு செஞ்சு இதை நீ எல்லோரும் யோசிக்கணும். நீங்கள் தான் கேட்டீங்க கபலீகரம்.
இப்பயும் முயற்சி பண்ணால் கபலீகரம் பண்ணுறதுக்கு கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்கு. கூட்டணிக்கு தானே சார் கூப்பிட்டாங்க, வந்தால் நம்ம சேர்ந்துருந்தா நிறைய சீட்டில் ஜெயிக்கலான்னு கூப்பிட்டாங்க. கேட்டுக்களை வான்னு கூப்பிட்டாங்க. கபலீகரம் பண்ணுறதுங்கிறது எப்படி சார்? இதில் என்னோட சேர்த்து உட்கார வைத்தன சார் நம்ம ஊதி ஊதி சாப்பிடுவோன்னு சொல்கிறது. அதை இந்த தடவை காப்பாற்றினது எடப்பாடி காப்பாற்றி தெரியல, நான் வரமாட்டேன்ப்பா. எனவே அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் 3 பேரும் சேர்ந்து வாங்க, 3 பேரும் சேர்ந்து வாங்க. அதுவும் எடப்பாடி சேர்ந்து வரலாம் வாய்ப்பில்லை, நீ நில்லு தனியான்னு அனுப்பிச்சி விட்டார். திரு பொன்ராஜ், காங்கிரஸ் வந்து ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான பொய், நடைமுறைப்படுத்தவே முடியாத ஒன்று. நோட் அச்சடித்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு திரு குமார் கேட்குறார். அது ஒன்று. அது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை பாப்புலர் ஆயிடுச்சு அல்லது ரீச் ஆயிடுச்சுன்ற கோணத்தில் எடுத்துக்கிறதா, அல்லது அதனுடைய தாக்கம் பற்றி அதை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கான்றது ரெண்டாவது. அடுத்தது வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற ஒன்றை கொண்டு வருவோம், பொது வாக்காளர் பட்டியல் அப்படின்ற அம்சத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய போக்கு பார்க்குறோம். 2 தேர்தல் அறிக்கைகள், பல கட்ட தேர்தல் பரப்புரை, பல முனை பரப்புரை, இன்னும் 3 நாளில் தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரம் ஓய இருக்குது. இறுதி கட்டத்தில் என்ன சார் மேலோங்கி நிற்குது பரப்புரையிலும் சரி மக்கள் மன்றத்திலும்? அதாவது நேற்று பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தேன். ஏற்கனவே காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றிருக்கிறது. அந்த 1 லட்சம் கொடுக்கறது நீங்கள் அந்தியோத்தியா கார்டு ஹோல்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட 8 லட்சம் கோடி தான் வரும். ஒரு மோடி அரசு வந்து 24 லட்சம் கோடியை வந்து கார்ப்பரேட் லோனை வந்து 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணும்போது 8 லட்சம் கோடியை கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. அது ஏழை பெண்களுக்கு 1 லட்சத்தை ஈஸியாக வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றக்கூடிய அறிக்கை தான். ஒன்று சார், அந்தியோத்தியா கார்டு நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 8 லட்சம் கோடி தான் செலவாகும். அந்த 8 லட்சம் கோடியை வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதனால் பிஜேபி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக உட்காந்து பாருங்கள் சார். நீங்கள் உங்கள் கணக்கு நீங்கள் வாட்டில் சொல்லுவீங்க சார். நீங்கள் எத்தனை பேருக்கு சார் வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க? எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க? அதனால் வந்து உங்கள் கணக்குக்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. இது ஏழை பெண்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு பண்ண முடியும். ஏழை பெண்களுக்கு, ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னா அது 8 லட்சம் கோடி இருந்தால் போதும், அதை செய்ய முடியும், தாராளமாக பண்ண முடியாது. அதனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நியாய பத்திரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சமூக நீதியை காப்பதற்கு கொடுத்துருக்காங்க. அது 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை மீறி அந்த சமூக நீதியை அனைத்து ஜாதிவாரி கணக்கெடுப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கையை தான் காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பிஜேபி தேர்தல் அறிக்கையை நான் பார்த்தேன், ஃபுல்லாக படித்து பார்த்தேன். எங்கேயும் தேடி பார்த்தா ஒரு நம்பர் கூட கமிட் ஆகாமல் இருக்குது. டோட்டலாக ஏதோ ஒரு கதை எழுதுன மாதிரி, ஒரு சினிமாக்கெல்லாம் கதை இலாக்கா போட்டு எழுதுவாங்கல்ல, ஒரு வாரத்தில் கதை இலாக்கா போட்டு. 1 வாரத்துக்கு முன்னால் தான் அவங்க கதை இலாக்கா இது மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டாங்க. அந்த கதை இலாக்கா மாதிரி ஒவ்வொரு இதாக நாங்கள் இதை செய்வோம், இதை இனிமேல் செய்வோம், இதை செய்வோம், இதை தொடர்ந்து செய்வோம், இதை செய்வோம், இனிமேல் பண்ணுவோம், இதுதான் இருக்க வழியே. எங்கேயுமே கமிட்டே பண்ணலை. ஏன் கமிட் பண்ணல சொல்கிறீங்க? இந்த காலகட்டத்துக்குள்ளே செய்திருவோம், எல்லாருக்கும் வீடு 2022 கிடைக்கும் அப்படின்றது மாதிரி ஸ்பெசிபிக் ஒரு டெட்லைனோட ஒரு டார்கெட் குரூப்புக்கு செய்வோன்றது இல்லைன்றீங்களா? இல்லை பிராடா நாட்டை முன்னேற்றிடுவோம், வல்லரசாக்குவோம், இப்படியான அம்சங்கள் நிறையா இருக்கே சார். 3வது எக்கானமியாக வந்துடும். இல்லை, நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு நான் வரேன். அந்த 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் நான். அதாவது இது ஸ்பெசிஃபிக் எதுவுமே இல்லை. ஏன் ஸ்பெசிஃபிக் இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப, ஏற்கனவே பேர் மட்டும் சங்கல்ப பத்திரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது? கேரண்டி பத்திரா. அப்போ இந்த கேரண்டி பத்திராவுக்கு உள்ள ஸ்பெசிஃபிக்கே இல்லாமல் என்னது கேரண்டி பத்திரா? தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லை, உள்ள இருக்கிற அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி கேரண்டி கொடுப்பீங்க? எதை வச்சு கேரண்டி கொடுப்பீங்க? நாங்கள் வரல ஜென்ரலாக கதை எழுதிட்டு போனால் அதுக்கு பேர் கேரண்டியாது, அது கிடையாது. அப்போ 2வது என்ன இருக்குது அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது 2 விஷயம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. 2 விஷயம். ஒன்று வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன், அப்புறம் யூனிஃபார்ம் சிவில் கோடு, அப்புறம் பொது வாக்காளர் பட்டியல். என்ன சார் பொது வாக்காளர் பட்டியல்? ரேஷன் கடை மாதிரி 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு மாதிரி போராட்டத்துலலாம் ஓட்டு போட்டுக்கலாமா? அதை அப்போ இங்கே ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு அவங்க அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டு போய் அடுத்த எலெக்ஷன் ஒரு மாதம் கழித்து நடத்துவீங்க, 3 மாதம் கழித்து நடத்துவீங்க, அங்கேயும் போய் ஓட்டு போட்டுக்கலாமா? இது என்ன சார் கணக்கு? இது என்ன ஐடியா இது? அப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொன்னும் போதே இந்த தேர்தல் அறிக்கை ஹேஸ் டு கோ டு டஸ்ட்பின், அவ்வளோதான்.
ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டா சர்வாதிகாரத்திற்கு வழியிடும். அதுக்கப்புறம் எந்த தேர்தலும் கிடையாது, 5 ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலும் கிடையாது. இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். வேறு எல்லாமே இவங்க வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஒரு 112 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி மொத்தமாக 830 டிஸ்ட்ரிக்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கமிஷன் அப்பாயின் பண்ணிடுவோம், ஒரு கவர்னர் அப்பாயின் பண்ணிடுவோம், ஜோனல் கமிஷனர் மாதிரி ஒரு கவர்னர் அப்பாயின் பண்ணிடுவோம், பிரசிடென்ட் வந்துடுவார், எந்த எலெக்ஷன் கிடையாது. இதுக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. கடைசியில் இதுதான் கொண்டு இப்போ அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றி எழுதி ஒட்டுமொத்தமாக இது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா என்ற பெயர், குடியரசு மக்களாட்சி என்ற நிலையில் இருந்து இது வந்து மன்னராட்சி, ஒற்றை ஆட்சி, ஒருமுக ஆட்சி என்ற நிலைக்கு ரஷ்யா புட்டின் வந்து 20 வருஷம் அவர் தான் பிரசிடென்ட், ஆனால் எலெக்ஷன் நடக்குது. இது மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடி அவர்களது உள்ளக்கிடக்கை. அந்த உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. யூனிஃபார்ம் சிவில் கோடு, மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட இத்தனை தேசிய இனங்கள் கொண்ட நாட்டு, பன்முகத்தன்மை கொண்ட நாட்டை நீங்கள் எப்படி யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவீங்க? அப்போ வந்து மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் சட்டம் போட்டிருக்கான். அது மாதிரி வந்து மாமன் பொண்ணை அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சட்டம் போடுவீங்களா? நீங்கள் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போடுவீங்களா? இதை செய்யக்கூடாதுன்னு சிவில் சட்டம் கொண்டாடுவீங்களா? அப்போ இதெல்லாம் கொண்டாடுறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உறவு முறை என்ன ஆகும்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டாடும். அப்போ இந்த 3 சட்டங்களுமே இந்த பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை எதற்கும் லாயக்கில்லாத தேர்தல் அறிக்கை என்று புரிவாகுது. 2வது டெவலப்மெண்ட். இவங்க சொல்கிறாங்க இது தொலைநோக்கு பார்வை கொண்ட அறிக்கை என்று சொல்கிறார்கள். இந்த தொலைநோக்கு பார்வையை நான் தேடி பார்த்தேன். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும்னு சொல்கிறாரு. யார்? மோடி சொல்கிறாரு. அப்துல் கலாம் வந்து 2020 வளர்ந்த நாடாக மாறும்னு சொன்னார். இவர் 2014 2024 வரைக்கும் ஆட்சியில் வந்திருக்கார். 10 பத்தாண்டுகளில், முதல் 10 ஆண்டுகளில் எந்த அரசு வறுமையே இல்லாமல் ஒழிக்கிறதோ அந்த அரசு தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஒரு பொருளாதார வல்லரசாக உயர முடியும். எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் 2030 2030 எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக மாறும்னு அப்துல் கலாம் கொடுத்தார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? 2047 நாங்கள் எரிசக்தி சுதந்திரம் அடைய நாடாக மாறுவோம்னு சொல்கிறாரு. அப்போ இதை எப்படி கொண்டு வருவார்? அதுக்கான எந்த விதமான அடிப்படை பேசிக் ஃபவுண்டேஷன் இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை. நான் தேடி பார்த்தேன். 175 லட்சம் கோடி கடனை எப்படி அடைக்க போகிறாங்க? 2047 $37 ட்ரில்லியன் எக்கானமியாக இந்த எக்கானமியை மாற்றணும்னா 4 டைம்ஸாக இந்த ஜிடிபியை ஒரு 10 ஆண்டுகள், ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் உயர்த்தணும். இன்றைக்கி இது வரைக்கும் மோடியினுடைய கடந்த 10 ஆண்டுகளில் 1.7 டைம்ஸ் தான் இவர்களது ஜிடிபியை உயர்த்தியிருக்காங்க. அப்போ 1.7 டைம்ஸ்லேருந்து 4 டைம்ஸுக்கு இவர் உயர்த்துவதற்கு இன்னும் 30 ஆண்டு வேணுமா, 50 ஆண்டு வேணுமா? அப்போ 4 டைம்ஸ் உயர்த்த முடியாதவர் எப்படி 10 ஆண்டுகள்லேயே 4 டைம்ஸ் உயர்த்த முடியாதவர் எப்படி வந்து $37 ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டாட முடியும்? சரி, 125 லட்சம் 75 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாரு? அடுத்து என்னது? இவர் 3 சுதந்திர தின விழாவில் தொப்பியை போட்டு அவர் வந்து உரையாற்றினார். என்ன சொன்னார்? நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். 110 லட்சம் கோடி. அடுத்த சுதந்திர தினத்தில் அப்படியே பேரை மாற்றி கடி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் 100 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் அடுத்த சுதந்திர தினத்தில் இன்னொரு 100 லட்சம் கோடி. அப்போ இந்த 300 லட்சம் கோடியை இவர் எப்படி திரட்ட போகிறாரு? அப்போ ஜிஎஸ்டி வரி போட்டு திரட்ட போகிறாரா? என்ன கணக்கு இருக்குது இந்த தேர்தல் அறிக்கையில்? எங்கே இருக்குது அதுக்கான ஃபவுண்டேஷன்? எங்கே இருக்குது? எங்கே அடித்தளமிட்டிருக்கீங்க? இது வரைக்கும் 175 லட்சம் கோடி கடன் வாங்கி 20 லட்சம் கோடி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கடந்த 10 ஆண்டுகளில் வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி தான் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவழிச்சிருக்கீங்க. ஆனால் மாதத்துக்கு இந்திய மக்கள் 1.5 லட்சம் கோடியை ஜிஎஸ்டி வரியாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 1.5 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரியில் 2 லட்சம் கோடி தான் வருஷத்துக்கே செலவழிச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி வந்து இந்த பொருளாதாரத்தை 4 மடங்கு உயர்த்த போகிறீங்க? எங்கே உங்கள் பேசிக் எங்கே இருக்குது? ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது? இந்த கடன் எப்படி அடைக்க போகிறீங்க? எம்ப்ளாய்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் சங்கல்பம் கொடுத்தீங்க போன முதல்ல 2014. இன்னைக்கு வரைக்கும் அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியல. எம்ப்ளாய்மெண்ட் இன்றைக்கி 42% கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்டு, இன்றைக்கி 30% ஐஐடி கிராஜுவேட்ஸ் அன்எம்ப்ளாய்டு. இன்றைக்கி வந்து சேவிங்ஸ், இந்தியாவுடைய வலிமையே மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் எகனாமிக் கிரைசிஸ்ல இருக்கும்போது பிரம்மாண்டமாக செய்ய போறோம்னு சொல்றாங்களே தவிர அந்த வார்த்தையில் இருக்கிற பிரம்மாண்டம் செயல்ல இல்லை. இந்த மோடி ஆட்சி அப்படின்ற ஒன்றில் அவங்க கொடுக்குற தேர்தல் அறிக்கையிலும் கூட குறிப்பாக இதை செய்ய போகிறோம்,
குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துக்குள்ளே செய்கிறோம் அப்படின்றது மாதிரியான ஸ்பெசிஃபிக்ஸ் இல்லை. ஒரு ஸ்வீப்பிங்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. ஏற்கனவே சொன்னதையும் செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டை திரு பொன்ராஜ் முன்வைக்கிறார். சரிங்க, அவர் சொன்னதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இதில் நம்ம ரெண்டு விதமாக பேசுவோம். இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு சார், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் சார், கதை ஆசிரியர் மாதிரி கதையை எழுதியிருக்காங்க. திரு அர்ஜுனமூர்த்தி தொடருங்க. கதையாசிரியர் மாதிரி கதை பாதி எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா எப்போதுமே விஷன் டாக்குமெண்ட் பண்ணாவே அந்த விஷன்னாவே இருந்துட்டாவே ஒரு ஃபேண்டசி இருக்கத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா இதனால் வரைக்கும் இந்த 10 ஆண்டுகள் வந்து செஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட 90% நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். பேலன்ஸும் நாங்கள் 3.0 அதை முடிச்சிருவோம். இதை தாண்டி இந்த விஷன் டாக்குமெண்ட் 2047க்கு அமிர்த கால்னு அவர் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, மோடிஜி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை எடுத்துட்டு இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி ஒரு செயல் வடிவம் கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்பர்ஸ் போடும்போது தான் கதையாக போயிடும். ஏன்னா அதுதான் வந்து கிமிக்ஸ், தட்ஸ் பிகம் கிமிக்ஸ் ஆயிரும். அந்த நம்பர் இந்த நம்பர் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் வழிகாட்டுதல், எங்களோட வழிகாட்டுதல் இதெல்லாம் தான் எங்களோட புல்லட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நோக்கி நாங்கள் இந்த நாடை வளம் பெறத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சொல்ல ஒரு 360 டிகிரியும் எடுத்துக்கிட்டார். அதாவது 4 பில்லர் சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு, ஏழைகளை பற்றி பேசுகிறார், விவசாயிகளை பற்றி பேசுகிறார், இளைஞர்களை பற்றி பேசுகிறாரு, பெண்களை பற்றி பேசுகிறார். இந்த 4 பேரும் முக்கிய பொறுப்பில் இந்த நாடு வளம் பெறும்னா இந்த 4 பேரோட சங்கல்பம் வேணுங்கிறது தான் அவரோட முக்கியமான கருத்தாக இருக்குது. இந்த கருத்தை நோக்கி அவங்க பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் என்னென்னலாம் இப்போ இது எம்எஸ்எம்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டியை வந்து ஒரு வேறு மாதிரி வித்தியாசமாக அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஒரு மாடியூல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத அதை விளக்கமாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா சூரிய சக்தியை வச்சு நெட் ஜீரோ எடுத்துகிட்டு வரணும், நாடை வந்து நெட் ஜீரோவுக்கு எடுத்துகிட்டு போகணும். சூரிய சக்தியில் தான் நம்ம இனிமேல் மின்னு வந்து பயன்படுத்தணுமே ஒழிய நம்ம டிபெண்ட் ஆஃப் மின்சக்தி வந்து வேறு இதுலேயும் வேறு எந்த ரிசோர்ஸ்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு செயல் திட்டங்களும் நீங்கள் க்ளீனாக பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஹெல்த் சைடில் பார்த்தீங்கன்னாலும், விவசாயிகளோட சைடில் பார்த்தாலும், பெண்களோட பாதுகாப்பு சைடில் பார்த்தாலும், எஜுகேஷன் சைடில் பார்த்தாலும் என்னென்னலாம் செய்யணுங்கிறது தான் எப்போதுமே. என்னென்னா நம்பர்ஸ் போடும்போது என்ன ஆயிருன்னா அந்த நம்பர்ஸோட அது பட்ஜெட்டை நிதி நிலை அறிக்கை ஆயிரும். இப்போ நம்ம பண்ணுறது தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கைங்கிறது இது வரைக்கும் நம்ம இலவசமே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை. முதல் தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பாஜகவிலேருந்து இலவசம் இல்லைன்னு எப்படி சார் சொல்றீங்க? அதனால இது இலவசம் இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மானிய விலையில ஃபுட் கிரெயின்ஸ், அது நம்ம ஊர்ல அதுக்கான முக்கியத்துவம் தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் பல காலமாக பிடிஎஸ் இருக்கு, விலையில்லா கட்டணம் இல்லாத அளவில் வந்து அரிசி கொடுக்குறோம், மானிய விலையில் பருப்பு கொடுக்குற தன்மை இருக்குது. வட இந்தியாவில் இதே மாதிரியான உணவுப் பொருட்களை அடுத்த 5 வருஷத்துக்கு அதற்கான மானியம் தொடரும்னு சொல்கிறாரு. அதில் என்ன நீங்கள் டோல்ஸ் இல்லை ஃப்ரீபி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதில் என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று சொல்கிறீங்க விஷன் டாக்குமெண்ட்ன்ற ஒன்று, விஷன் டாக்குமெண்ட்ன்ற ஒன்று ஜிடிபி கோணத்திலையும் சரி அல்லது வறுமையை ஒழிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, தனிநபருடைய வருமானத்தை சொல்கிறதுனாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுன்னு ஒரு கோணத்தை வச்சுக்கிட்டாலும் ஐடியலிஸ்டிக்காக யோசிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு லட்சியவாதம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஃபேண்டசின்றீங்க. ஃபேண்டசினா கற்பனை, செய்யாதது, உண்மையா இல்லாதது இல்ல. அவர் சொன்னது far from truth. இதுதான் ஒரு இமேஜினேஷன். இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கும் போது அது ஃபேண்டசி வேர்ல்டா இருக்கும். நாங்க நோக்கியா போன் இருக்கும்போது ஸ்மார்ட் போன் வருங்கிறது ஒரு ஸ்டீவ் ஜாப் யோசிக்கும் போது மற்றவங்களாம் அது ஃபேண்டசின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை கொண்டாந்து காமிச்ச பிறகு தான் பீப்புள் வில் ரியலைஸ். இவங்க மோடிஜியை திறந்த வரைக்கும் நாங்கள் என்ன கவனிச்சுட்டு வரோம்னா அவர் எப்போதுமே ஸ்டீவ் ஜாப் மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு அதை அன்வீல் பண்ணுறது தான் அவரோட பழக்கமாக இருக்குது. இதை வந்து எப்போதுமே முன்னால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்லாம் சொல்லிட்டு அது பண்ணாமல் போகிறத காட்டிலும் என்ன பண்ணணுங்கிறத அழகான திட்டமிடல் எடுத்து அந்த திட்டமிடலில் ஒரு பொருளாக கன்வெர்ட் ஆகி இப்போ பாரத் மண்டபம் வந்து அவ்வளோ பெரிய திட்டமிடல் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்கு பண்ணியிருந்தார்? G20 பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ணியிருந்தார். அதில் நடராஜ சிலையை போய் ஸ்தாபனம் பண்ணார். பாருங்க, ஒரு அழகாக எல்லாமே யோசனை பண்ணதை அது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற மாதிரி 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறாரு, அதை கொடுக்கல.
ஒரு மாநாடு நடத்தினா G20 மாநாடுன்றது என்ன சார்? அந்த G20 மாநாடு அவரோட கருத்து சார் ரொட்டேஷன்ல நடக்கிறது சார். இந்த வருஷம் இந்தியாவில் நடக்கும், அடுத்த வருஷம் பங்களாதேஷ்ல நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் கொழும்போல நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் லண்டன்ல நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியா நடக்கும். G20 மெம்பர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க அதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. சாம்பியன்ஷிப் அப்படி எடுத்துக்கிட்டாலும் ரொட்டேஷன்ல வந்துட்டு இருக்கும். G20 நடக்கிறது இல்லங்க, நடக்கிறது ஓகே. இப்ப கூட நம்ம ஒலிம்பிக் மண்டபம் கட்டணும், அது நடராஜர் செலவு வச்சோம், அத நம்ம பிட் பண்ணுவோங்கறதை வேலை கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க, விலைவாசியை குறைச்சிங்களான்னு கேக்குறாங்க, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் நீங்களே குறைச்சிங்களான்னு கேக்குறாங்க, ரூபா மதிப்பை வந்து இது பண்ணுவோம், டாலர் மதிப்பை வந்து இது பண்ணணும்னு சொன்னீங்க, 45 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. அந்த ஸ்பெசிபிக்ஸ் வரலன்றாங்க. ஒரு நிமிஷம் சார், பொன்ராஜ் குறுக்கிடுறார், ஒரே நொடி சார், ஒரு நொடி சார், கேக்குறதுக்கு உரிமை இருக்கு சார், ஒரு செகண்ட் சார், உரிமை எல்லாருக்கும் இருக்கு. பெட்ரோல் டீசல் ஃப்ரீயா கொடுங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து 2014ல மோடி அவர்கள் நம்பரா சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அப்ப நான் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு நான் வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அடுத்து வந்து ஒவ்வொன்றா அவர் வந்து 15 லட்சம் கள்ளப்பணத்தை கொண்டு வந்து 15 லட்சம் ரூபாயை அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்பர் கொடுத்து மாட்டிக்கிட்டதுனால இந்த வட்டம் கொஞ்சம் தெளிவாக, அதாவது எப்படி ஜூம்லான்னு வந்து அமித்ஷா சொன்னாரோ அது மாதிரி ஜூம்லாவில் போய் இப்போ வந்து கதை எழுதியிருக்காங்க. நம்பர் சொல்லியே அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ கதை எழுதுனா யாராவது கேட்க முடியுமா? யாராவது நீ இந்த கதையை தானே சொன்னியா, நான் கதை எப்போ அப்போ தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இவர்கள் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் கேட்குறேன், இந்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல 2047 இன்னைக்கு சோலாரை பத்தி இவங்க பேசுறாங்க. சோலாரை பத்தி நான் கேட்கிறேன், 2 லட்சம் கோடிக்கு சோலார் பேனல் இறக்குமதி பண்றீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு 14 லட்சம் கோடிக்கு நீங்க வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் இறக்குமதி பண்றீங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு நீங்க வந்து நிலக்கரி இறக்குமதி பண்றீங்க. இதெல்லாம் வந்து செல்ஃப் சஸ்டைனா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார்? என்ன சார் பிளான்? ஏனா கதை ஒண்ணு கிடையாது. ரெண்டாவது, இந்த உங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில ஒரு சேவிங்ஸ், அதாவது வரலாறு காணாத வகையில இந்த மாதிரி மக்களது சேமிப்பு திறன் 5% கீழ குறைஞ்சு போச்சு. எது செஞ்சாலுமே ப்ராப்பரா செஞ்சு ப்ராப்பரா ஆட்சியில பண்ண தெரிஞ்சதுனால எகனாமிக் வேர்ல்ட் எகனாமிக் கிரைசிஸ் அளவுக்கு வந்து 50 இந்தியாவை காப்பாத்துறது சேவிங்ஸ் தான், மக்களது சேவிங்ஸ் தான். இன்னைக்கு மக்கள் சேமிக்க முடியாம 5% கீழ குறைஞ்சு ஒரே நேரத்துல குடும்பத்துடைய கடன் 40% யாரா ஒருத்தர் பேசுங்க, 2 பேர் பேசுறதையும் கேட்கிற சக்தி இன்னும் மக்களுக்கு வரல. 135 லட்சம் கோடி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். பொது சிவில் சட்டம் அமலாக்கம், ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது வாக்காளர் பட்டியல், இந்த அம்சங்கள்லாம் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஆபத்தானதா, வரவேற்கத்தக்கதா, அல்லது வேறு எதை எதிர்பார்ப்பது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். பொது சிவில் சட்டத்தினுடைய அமலாக்கம், ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது வாக்காளர் பட்டியல் அப்படின்னு பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான அம்சங்களை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அது சம்பந்தமாக நேயர்கள் என்ன சொன்னாங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். இந்த அம்சங்கள் ஆபத்தானவை அப்படின்னு 82% பேர், இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு 11% பேர், வேறு எதை எதிர்பார்ப்பது அப்படின்னு 7% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. ஒவ்வொருத்தரும் சுருக்கமாக தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். திரு மகிழ்நன். இல்லை, ஐயா வந்து அர்ஜுனமூர்த்தி ஐயா வந்து பேசும் பொழுது அவர் நிறைய ஃபேண்டசி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் அந்த கருத்தை நான் முழுக்க வரவேற்கிறேன். அவர் வந்து ஆரம்பத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக மன்மோகன் சிங் அவர்களை கண்டித்து அந்த ஜூம்லாலாம் பண்ணிவிட்டு துணிச்சலாக அடுத்தடுத்த தேர்தல்களில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலையை ஓட விட்டதுக்கு பிறகும் துணிச்சலாக ஒரு ஃபேண்டசியோட பொய் சொல்ல முடிஞ்சிருக்குது துணிச்சலாக. அப்படிங்கிற போது அவர் ஒரு ஃபேண்டசி மேன் தான். அவர் இந்தியாவினுடைய சூப்பர் மேன், சக்திமான் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். வேலையின்மை வந்து கோடிக்கணக்கான பேருக்கு வேலையின்மை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் துணிச்சலாக அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 2019 இந்தியாவில் 45 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலையின்மை சொன்னது மோடி அரசு. அதை சொன்னதற்கு பிறகு நாங்கள் வந்து நாட்டில் எல்லாத்தையும் முன்னேறிட்டோம். ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரு, நான் செஞ்சேன்னு சொல்கிறீங்களே, இனிமேல் பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுறது தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சார கூட்டத்திலே அவர் பேசினார். கண்டிப்பாக ஒரு ஃபேண்டசி மேன் தான். விவசாயிகளை தெருவில் டெல்லி நகர வீதிகளில் படுக்க போட்டதற்கு பிறகும் கூட நாங்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொன்னதை மறந்துட்டு திரும்பியும் நாங்கள் விவசாயிகள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைப்போம்னு சொல்கிறார் இல்லையா,
கண்டிப்பாக இஸ் எ ஃபேண்டசி மேன். அவர் வந்து இன்றைக்கும் மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறார் என்று நம்பப்படுகிற அந்த பரப்புரைகளுக்கு இடையே அவர் வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதை அறியாமல் அவர் தன்னுடைய சர்வாதிகார நோக்கத்தை வெளிப்படுத்திவிட்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குறித்து அவர் வந்து இவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆகுது, நான் வெளிப்படையாக அறிவிக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும்னு சொல்ல 5 வருஷம் தான் ரேஷன் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பொது வாக்காளர் பட்டியலுங்கிறாரு. இதில் ஒரு விஷயம் அவங்க செய்யலை, என்ஆர்சி குறித்து துணிச்சலாக தெரிவிக்கவே இல்லை. அவங்களுடைய துணிச்சல், அவங்களுடைய இந்த ஃபேண்டசிக்கு பின்னால் இருக்கிற பயம், கதைக்கு பின்னால் இருக்கிற பயமும் சேர்ந்தே வெளிப்படுகிறது. அந்த வகையில் மோடி வந்து ஒரு ஃபேண்டசி மேன் தான். அர்ஜுனமூர்த்தி ஐயா போன்றவர்களுக்கு அவர் சக்திமானாக இருக்கலாம். கவுண்டமணி ஒரு படத்தில் தலைகீழாகத்தான் குதிப்பேன், இந்த நாட்டை காப்பதற்கு என்னை விட்டால் யார் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பார்ல. எனக்கு அந்த மாதிரியான சக்திமானாக தெரிகிறார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த குளத்திலிருந்து கண்டிப்பாக தப்பிப்பார்கள், இந்திய மக்களையும் சேர்த்தே விடுவிப்பார்கள் நம்புகிறேன். அதுதான். நன்றி. உங்கள் நிறைவு பார்வைக்கு திரு குமார், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது பழமொழி சொல்லுவாங்க, என்ன பழமொழின்னா, நல்லவனுக்கு எழுத வேண்டியதில்லை, கெட்டவனுக்கு எழுதியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் காங்கிரஸுடைய தேர்தல் இருக்கே நான் பார்க்குறேன். ஏன்னா என்னானாலும் பரவாயில்ல, தட்டிட்டு தடுமாடி ஏதாவது ஒரு பொசிஷன் கிடச்சிருமா, அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், மக்களோட கூட்டத்தோட கோயில் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம பொன்ராஜ் சார் மாதிரி ஆளுங்க வந்துடுவாங்க, அவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ப. சிதம்பரம். அது ஃபுல்லாக அவர் சொன்ன கணக்குப்படி நான் போட்டு பார்த்தேன், எந்த கணக்குக்குள்ளேயும் வராது, கால்குலேட்டர் கணக்குள்ளே வராது. அவ்வளோ பணம் வாங்கணும், அது இந்தியாவில் சாத்தியமே இல்லை. பெட்ரோல் விலையை பற்றி சொன்னீங்க. கனடாவிலலாம் ஒரு லிட்டரு $1.50 90 ரூபா இன்னைக்கு. ஆனால் 2012-13 அங்கே $1 தான். நீங்க கனடா சொல்லாதீங்க, இல்ல, மலேசியா எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே சப்சிடிக்கு வாங்கி நேபாளத்தில் எவ்வளவு விற்கிறான்னு சொல்லாதீங்க. இல்ல 2014 நான் நியாயப்படுத்தல, பெட்ரோல் விலை நான் நியாயப்படுத்தல, ஜாஸ்தியா குறை அது அதிகமா இருக்கிறது சரிதான்னு நான் சொல்லவே இல்லை. மன்மோகன் சிங் ஆட்சியில 50 பைசா டீசலுக்கு ஏத்துன உலகம் பூராவிலையும் அந்த விலை ஜாஸ்தி ஆயிருக்கு. அதுல இப்போ கொரோனாவுக்கு பிறகு இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்கு. கச்சா எண்ணெய் குறைஞ்சப்ப அந்த குறைஞ்ச நன்மை மக்களுக்கு கிடைக்காம செஸ் சர்ச்சார்ஜ்னு இந்திய வரலாறுலேயே அது இல்லாத அளவுக்கு 23 ரூபாய்லாம் செஸ் போட்டுருக்காங்க. 18 ரூபாய் செஸ் போட்டுருக்காங்க. மாநில அரசா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், செஸ் மாநில அரசு இல்ல, மெயினான வருமானம் பெட்ரோல்ல இருந்து வருது சார். பெட்ரோல் வரும் எத்தனையோ எல்லா குறையும் சொல்றோம், எல்லா நான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்த்து தான் பேசுறேன். எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா வருமானம் மட்டும் இப்படி சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு, சர்வதேச சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. நம்ம அதையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு தெரியும். அன்னைக்கு என்ன விலை இவ்வளவு இருந்தது, அப்படி பேசுற நிலைமை இல்லை. அன்னைக்கு வாங்கின சம்பளத்தை வருவாயை பார்த்து 30,000 வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க சம்பளம். 2013 30,000 வாங்கினா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். இல்ல ஒரு வரலாறுக்கு போவோம், ஒரு வரலாறுக்கு போவோம். மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து பெட்ரோலை டீகண்ட்ரோல் பண்ணாங்க. மோடி அரசு வந்து டீசலையும் சேர்த்து டீகண்ட்ரோல் பண்ணுச்சு. அதாவது எண்ணெய் கம்பெனியே தன்னோட விலையை என்ன விலைக்கு வாங்குறாங்களோ சுத்திகரித்து மார்க்கெட்டில் விற்றுக்கலாம், கச்சா எண்ணெய் உங்களுக்கு சப்சிடிலாம் தரமாட்டோம். அப்போ வந்து சப்சிடைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டீசலை வாங்குகிற விலையோட குறைச்சாங்க. இப்போ என்ன நடந்தது, எண்ணெய் விலையை எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானிக்குன்னா 100 நாளாக எப்படி சார் எண்ணெய் விலை மாறாமலே இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை மாறாமலே இருக்குது, எலெக்ஷன் வரும்போது மட்டும் எப்படி பிரைம் மினிஸ்டரால் குறைக்க முடியுது சார்? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசியல் இருக்குன்னு நான் மறுக்கலை, நான் அதை மறுக்கவே இல்லை சார். யாராக இருந்தாலும் அதை பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதை குறைக்கணுமான்னா குறைக்கணும், என்ன கேட்டால் குறைக்கணும், அது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி எந்த அறிக்கையும் தேர்தல் அறிக்கையில் இல்லையே சார். இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்கிறேன். விலைவாசி குறைக்கணும், கட்டுப்பாடு. நன்றி 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 நன்றி. நிறைவு பார்வை சார். 100% சொல்லியிருக்கணும். இது இந்தியா துண்டாடுற முயற்சி. ஒரே சிவில் கோடுங்கிறதெல்லாம் சார் இந்தியாவை துண்டாடுற முயற்சி. ஒரே ஒரு ஆறுதல், அதுவும் இந்த ஒரே தேர்தல் என்பதும் நாளை காலையில் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருவான், என்னைக்கு கொண்டாந்தாங்களோ கொடுத்துருவான். பழைய சுப்ரீம் கோர்ட்டுடைய காம்பன்சேஷன் இல்லை. ஒரு கேள்வி, இது இவர் சொன்னதுலேருந்து ஒரு 50 டிவி ஷோவில் கேட்டிருக்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் யாரும் எனக்கு பதில் சொல்லலை. யார் சொன்னாலும் எனக்கு அவங்க குரு கற்றுக்கிட்ட நான் நன்றியோட இருப்பேன். ஒரே தேர்தல் சொல்லிட்டீங்க இல்லையா, பஞ்சாயத்து எலெக்ஷன் ஒரே தேர்தல். நோ அதுக்கு நான் முன்னே போகலை.
சார் ஒரு நிமிஷம். அதை மறந்துட்டு பேச அப்படிதான் இருந்தது சார். நான் கேட்கறதுக்கு சொன்னேன், நான் உங்களை வாத்தியாரா ஏற்றுக்கிறேன். இல்லை கொஞ்சம் கேளுங்க. இல்லை இருந்ததை சொல்கிறேன் ஐயா, நான் ப்ளீஸ் சார். புதுமை ஒன்றும் இல்லை, இது நாடு அரசாங்கம். கெடுக்காதீங்க, என்ன கெடுக்காதீங்க ஐயா, என்ன கெடுக்காதீங்க. முடிக்கணும். சுருக்கம். ஒரு மாநில அரைச்சி போயிடுச்சுன்னா, கவுந்துருச்சுன்னா, டிஃபெக்ஷன் 1000 கத்திரிக்காயில் போயிடுச்சுன்னா நடத்த மாட்டீங்க, புரியுது, ரைட். வாஜ்பாய் காலத்தில் 13 நாள் போன மாதிரி தேர்ந்தெடுத்து 15 நாள், 1 மாதம், 3 மாதத்தில் மத்திய அரசு போயிடுச்சுன்னா அடுத்த 5 வருஷம் நடத்த மாட்டீங்களா? ஜனாதிபதி ஆட்சியே தொடருமா? ஏதா சார், இதை நான் 50 தடவை 50 டிவி ஷோவில் கேட்டேன். ஒரு அறிவாளியும் என்னுடைய முட்டாள்தனத்தை போக்க தயாராக இல்லை. நான் இதுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நன்றி. யாரும் தயாராக இல்லை. ஒரே ஒன்று, இந்த 1 லட்சம் ரூபாயில் யார் ஏழை பெண்னு சொல்லப்படலை. எவ்வளவு ரூபா வருமானம், இதையே தான் திமுக பண்ணிட்டு இன்றைக்கி முதலமைச்சரே ஒரு லேடி கேட்டுச்சு, என் புருஷனுக்கு வேலை இருந்தால் எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்ட்டு. அன்றைக்கி சொல்லலை திமுக, பெண்களுக்குன்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் தவறுன்னு அப்படி தான் கொடுக்க முடியும். அதை காங்கிரஸ் யார் ஏழை, எவ்வளவு ரூபா வருமானம் இருந்தால் ஏழைன்னு சொல்லி லோயஸ்ட் பிரமிட் ஆஃப் த புவர் அவங்க சொல்லியிருக்க வார்த்தை வந்து ஏழைகள்லேயே பரம ஏழையா இருக்கக்கூடிய ஆங்கில வார்த்தை. கைதட்டலாம், நான் கைதட்டுவேன், நான் தயாரா இருக்கேன். யாருன்னு சொல்லுங்க. சரி, லெட் தம் எக்ஸ்பிளைன். மோடி அவர்களை இது வரைக்கும் நாங்கள் ஒரு ஃபேன்சி மேன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் விதவிதமான ஃபேன்சி ட்ரெஸ் போடுவார்னு. இன்றைக்கி அவர் ஒரு ஃபேண்டசி மேன்னு ஒரு புது அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க. இதுங்க அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்டாக இருக்கட்டும். பொதுவாக வந்து கடந்த 10 வருஷத்தில் பல வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஆனால் அவர் எதை ரொம்ப தெளிவாக நிறைவேற்றினார் அப்படின்னு பாருங்கள். ராமருக்கு கோயில் கட்டுவேன்னாங்க, கோயில் கட்டினாங்க. 370 வந்து நீக்குவேன்னாங்க, அதை நீக்கினாங்க, சிறப்பு காஷ்மீர் அந்தஸ்தை. இப்படியான உணர்வுபூர்வமான விஷயங்கள் அவங்களை ஈடுபட்டதை தவிர்த்து நாட்டினுடைய வளர்ச்சி தொடர்பாக கொடுத்த வாக்குறுதிகள், வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கொடுத்த வாக்குறுதிகள். சார், நீங்கள் அக்கௌண்ட்டில் 15 லட்சம் கருப்பு பணத்தை மீட்டு போட வேணாம், ஒரு லிஸ்ட்டு கொடுத்தானுங்க ஸ்விஸ் பேங்க்லேருந்து, யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சுருக்கான்னு. அட்லீஸ்ட் அந்த லிஸ்ட்டையாவது நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்தீங்களா? நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. அப்போது திரும்ப 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 நீங்கள் ஒரு ஃபேண்டசியை உருவாக்குறேன்னா 10 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு கற்காலத்துக்கு இந்தியாவை கொண்டு போகிறதுக்கு அந்த ஃபேண்டசியை தான் நீங்கள் உருவாக்குனீங்க. நாட்டில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது, இந்த நாட்டில் தேர்தல்கள் இருக்கக்கூடாது, எந்த மாநில சுயாட்சி இருக்கக்கூடாது, ஏழைகள் செத்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து இன்னும் அடுத்த இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மேண்டேட் கேட்குறீங்க. நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். எங்களால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், காலை உணவு திட்டத்தை குழந்தைகளுக்கு கொண்டு வந்தோம், இத்தனை லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றாங்க, மகளிர் உரிமைத்தொகை கொடுத்தோம், இத்தனை 1,15 லட்சம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சாங்க. இப்படி நகைக்கணக்கில் தள்ளுபடி பண்ணோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து வறுமை ஒழிப்பிற்கோ வேலை வாய்ப்பிற்கோ என்ன பண்ணீங்க? இத்தனை லட்சம் கோடி ரூபாயை நீங்கள் வரி, அப்போ முதலமைச்சர் கூட நீங்கள் பேசியிருக்காரு, ஜிஎஸ்டிங்கிறது வரி இல்லை வழிப்பறி அப்படின்னு. பணம் சம்பாரிச்சது இல்லை, பெட்ரோல் விலை உயர்வில் நீங்கள் பணம் சம்பாரிச்சது பிரச்சனை இல்லை, அந்த பணத்தை வாங்கி மக்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? இதுதான் திரும்ப திரும்ப மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. எங்ககிட்ட இருந்து நீங்கள் லூட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வரியில் 97% நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கொடுக்கக்கூடியது. வெறும் 3% தான் பணக்காரங்க கொடுக்குறாங்க. இதில் 97% வரியை எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சலுகை காட்டினதெல்லாம் பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் நீங்கள் சலுகை காட்டினீங்க. அப்போது தொடர்ச்சியாக இதை நீங்கள் பண்ணுறதுக்காக ஏன் நான் உங்களுக்கு ஓட் பண்ணணும்? நீங்கள் வேறு யாருக்கோ கவர்மெண்ட் நடத்துகிறீங்க, ஆனால் ஓட்டை எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க. நிறைய ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இத்தனை தடவை அவங்க வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய ஈகோ பிரச்சனையோ மற்றதோ எதுவுமே இல்லை. வட இந்தியாவில் இன்றைக்கு அவர்கள் வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஷூராக வின் பண்ணுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல ஸ்டேட்டில் அவங்களுக்கான சீட் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதை மேக்கப் பண்ணுறதுக்கு சவுத்தில் ஏதாவது கொஞ்சம் இடங்கள் கிடைக்குமான்னு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தோல்வி முகம் தெளிவாக தெரிகிறது என்பது இந்த விவாதங்களில் அவர்கள் நடந்து கொள்கிற விதத்திலேயே பார்க்க முடிகிறது. நன்றி சார். தமிழ்நாட்டில் பாஜக ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. மற்ற மாநிலங்களில் அது நடக்கும். சார், ஒரே ஒரு கருத்து. அதாவது நம்ம இவர் சார் சொன்னது போல் நான் அதில் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நடந்த தேர்தல், வட இந்தியாவை விட்டுருங்க, வட இந்தியாவை பற்றி அந்த 8 இந்தி கூட்டணியில் இல்லை இந்தி கூட்டணியில் உள்ள நாடுகளில் 95% பிஜேபிக்கு போயிடும். வட இந்தியா பூரா நகமோக வெற்றி. தமிழ்நாடு கொஸ்டின் மார்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா,
கொஸ்டின் மார்க்கை இந்த தேர்தல் வந்து பூர்த்தி செய்திரும். சார், ஒரு இந்தியா எல்லாருக்கும் முழுக்கவே எல்லாம் question mark சார். நாலாம் தேதி இந்தியா பாருங்க, முழுக்கவே ஒரு ஒரு அந்த ஒரு சரி சார். miracle-ஆ இருக்கும். இவ்வளவு உணர்வுபூர்வமான பாஜகவுக்கு issue ஒரு எடுக்கிறீங்க. அற்புதமான வெற்றி. திமுக பாஜகவுக்கு தேர்தல் 100% காங்கிரஸ் வெற்றிங்கிற மாதிரி தேர்தல் இருக்குன்னு நான் சொல்றேன். ரெண்டையும் அதிசயம் பார்த்து நடுநிலைக்கு மிராக்கிள்ன்றார் சார், அதிசயம் நடக்குன்றார். பார்ப்போம். திரு அர்ஜுனமூர்த்தி. இந்த ஃபேண்டசிங்கிற வேர்டை எல்லாருமே கன்கரண்ட்டாக பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க சிதம்பரம் அவர்கள் டிஜிட்டல் எக்கானமி கொண்டு வரும்போது பணம் பரிவர்த்தனை இந்தியாவில் நடத்தவே முடியாது, இவர் வேணால் கேமிங் வேர்ல்ட்லையும் ஃபேண்டசி வேர்ல்டில் வேணால் போய் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொன்னார். இப்போ பண பரிவர்த்தனையில் இந்தியாவில் நம்ம வேர்ல்ட்லேயே நம்ம பெரிய லெவலில் குரோவாக இருக்கிறது எல்லா புள்ளிவரங்களும் உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். அப்போது அது எது செய்ய முடியாத ஒருத்தர் செய்கிறவர் தான் ஹீ கேன் பிரிங் விஷன் இருக்கவங்களால தான் இது நடக்கவே நடக்காதுன்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை செய்யும்போது டெஃபினட்டாக அது நடக்கிற பட்சத்தில் அது ஃபேண்டசியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த 10 ஆண்டுகளில் எங்கள் மோடி அவர்கள் நிறைய செஞ்சுருக்காரு. இது வரைக்கும் கழிப்பறைகளை பற்றியே கவலைப்படலை எந்த அரசாங்கமும், எந்த அரசியல்வாதியும். ஆனால் கழிப்பறை 12 கோடி கழிப்பறைகளை கொண்டாந்து கொடுத்துருக்காரு பெண்களுக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு. நான் பேசும்போது எல்லாம் அமைதியாக இருக்கு. வந்து 12 கோடி கழிப்பறைகளை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அதை தாண்டி வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில புற்றுநோய்க்கு அதுக்கு உண்டான வேக்சினேஷனை கொண்டு வரணுங்கிற முடிவை எடுத்திருக்காரு. இதெல்லாம் என்ன, அதே மாதிரி கோவிட்ல வந்து இத்தனை கோடி வேக்சினேஷன் பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட பல கோடி உயிர்களை பாதுகாத்திருக்காரு. அப்ப அற்புதம் தானே ஃபேண்டசி. அற்புதங்கள் செய்யக்கூடிய விஷயம் தானே. யாரால இவ்வளவு பெரிய அற்புதங்களை இந்தியாவில் செஞ்சிருக்காங்க? யாருமே இவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சது ஆளே கிடையாது. சும்மா நீங்க வந்து இன்னும் பழங்கஞ்சியா இருக்கிறதுனால புதுமையை நோக்கி போக தெரியாதனால பழச பேசுறதுல நீங்க ஆர்வமா இருக்கீங்களே ஒழிய புதுசுக்கு போக மனசு இல்ல. ஏன்னா புதுசுக்கு போயிட்டா, தமிழ்நாடு புதுசுக்கு போயிட்டா திராவிடம் அடிச்சிடும். இந்த திராவிட கட்சிகளோட பின்னடைவு ஆயிருங்கிற பயத்துல பாதுகாக்கிறதுக்காண்டி பண்ற முயற்சியை போய் நீங்க ஏதோ பெரிய சாதனை பேசாதீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க சார். இந்த எலெக்ஷன் சார் 400 சீட் நாங்க கண்டிப்பா ஜெயிக்கிறோம் சார். நாங்க நிச்சயமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம் சார். நீங்க போய் நிப்பீங்க சார். அந்த கவர்மெண்ட்ல சேர்ந்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் போய் நிக்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன் சார். ஓகே சார். இதுக்கு மேல என்ன சார் சொல்றதுக்கு இருக்கு? நன்றி நன்றி. ஜெயிப்பாரு போவாரு. நன்றி நன்றி. திரு பொன்ராஜ் அடிச்சிருச்சு சார். உங்க பேச்செல்லாம் பயங்கரமா போர் அடிச்சிருச்சு. திரு பொன்ராஜ் மக்களுக்கே போர் அடிச்சிருச்சு. புதுமை ஒன்றே கிடையாது உங்கள்கிட்ட. புதுமை ஃபேண்டசிக்கு வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னா அது நரேந்திர மோடிக்கு தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியான ட்ரெஸ் போட்டு வருவார். தமிழ்நாட்டுக்கும் அவர் அடிக்கடி இப்போ சட்டை துண்டோட தான் வர்றாரு. என்னென்னா இப்போ என்னென்னா தமிழ்நாட்டுக்கு வந்து யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினார். அதனால தான் மோடி அவர்கள் அவர் ரஜகத துரகாதிபதிகள் அனைவருமே தமிழ்நாட்டிலேயே டேரா போட்டிருக்காங்க. பார்ப்போம் இவங்களுடைய ரிசல்ட் எப்படி வருதுன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி தேடி பார்த்தேன். இந்த கச்சத்தீவை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் வந்து பிரதமர் ட்வீட் பண்ணார். ஜெய்சங்கர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். நிர்மலா சீதாராமன் ஒரு ட்வீட் பண்ணாங்க. அண்ணாமலை ப்ரெஸ் மீட் வச்சார். எல்லாம் வச்சாங்க. அட்லீஸ்ட் கச்சத்தீவை மீட்டெடுத்துருவோம், இல்லைனா கச்சத்தீவில் மீன்பிடி உரிமையை வாங்கி கொடுத்துருவோம், இல்லை அட்லீஸ்ட் நான் $4 பில்லியன் இலங்கைக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், 13,000 கோடி கடன் கொடுத்துருக்கேன், அதை வச்சாது எங்களுக்கு வந்து அந்த கச்சத்தீவை வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தேன். அது ஒன்றையுமே காணும், ரெஃபரன்ஸே இல்லை. தேர்தல் அறிக்கையில் ஒன்றையுமே காணும். ரெண்டாவது வந்து தேர்தல் அறிவிச்சு தேர்தல் பரப்புரை தொடங்குற நேரத்தில் ஒரு நரேட்டிவ் இருக்கும். அது ஆளுங்கட்சி ஒன்றை பேசும், எதிர்கட்சி பேசும், மக்கள் ஒன்றை பேசுவாங்க. ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ பிரதானமான தேர்தல் இஷ்யூவா மேலெழுந்த வரும். நாள் நெருங்க அந்த பிரச்சனை அடிபட்டு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை தலையாய பிரச்சனையா மாறும். கச்சத்தீவு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து முதல் பக்க செய்தியாகவும் பிரதமர், ஒரு நிதியமைச்சர், வெளியுறவு அமைச்சர் இவங்கெல்லாம் பேசின உடனே அந்த பிரச்சனை தான் இந்த எலெக்ஷன் இஷ்யூவாக மாறப்போகுது போல, ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் அதை பற்றி பெருசாக பேசலை. என்ன பண்ண போறோம்னு சொல்ல அப்படியே கச்சத்தீவை ஒரு லைன்ல பேசிட்டு போயிட்டார். ரெஃபரன்ஸ் இந்த எலெக்ஷனே ஒரு ஃபிளாட்டா நடக்கிறது மாதிரி ரெஃபரன்ஸே இல்ல. தேர்தல் அறிக்கையில டேட் அறிவிச்சதுல இருந்து இன்னைக்கு வரையிலும் ரெஃபரன்ஸே இல்ல சார். ஒரு இன்னைக்கு வரையிலும் வந்து ஒரு இஷ்யூ வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போல, ஒரு இஷ்யூ வந்து டைவர்ட் பண்ணல, ஒரு இஷ்யூ வந்து மக்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி அல்லது கவனத்தை ஈர்த்து ஒரு தேர்தலின் போக்கை மாத்துறது மாதிரி இன்னைக்கு வரையிலும் எதுவும் நடக்கலையே சார். ஒரு ஃபிளாட்டான ஒரு எலெக்ஷனால இருக்குது. அதாவது
இந்த சர்க்கஸில் வந்து பபூன்லாம் வந்து மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு இங்கிட்டு தவுவாங்க, அங்கிட்டு தவுவாங்க, குண்டிக்கரணம் அடிப்பாங்க, எல்லாம் அடித்து பார்த்துட்டாங்க. ஒரு மக்கள் கூட தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறதுக்கு தயாராக இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது. சரி, தமிழ் மேலே இவ்வளோ பற்று இருக்காரு. சரி, போன அண்ணாமலைக்கு முன்னால் இருந்த தலைவர் எல்முருகன் வந்து வேலை தூக்கிட்டு ஊராக அலைஞ்சார், கோயில் கோயிலாக அலைஞ்சார். திருச்செந்தூர் முருகன் வேலை தூக்கிட்டு. இந்த முருகன் தான் வந்து மூலச்சித்தர். அந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் உருவாக்குனதான் சித்த வைத்தியம். இந்த சித்த வைத்தியத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கூட இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை. ஆயுர்வேதத்தை கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சித்த வைத்தியத்தை பற்றி ஒரு ரெஃபரன்ஸை காணும். சரி, மீனவர்கள் தான் எனக்கு மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் வந்து இது ஆழ்கடல் மீன்பிடிப்பை பற்றி அனௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு ரெஃபரன்ஸ் கூட ஆழ்கடல் மீன்பிடிப்பை பற்றி இல்லை. அப்போ இவர்கள் வந்து தமிழகத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் இஷ்யூ ஆகலாம். ஆனால் வந்து செயல் திட்டத்தில் தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணலாம் என்ற முடிவோடு தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம், திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம், திருவள்ளுவருக்கு வந்து அறச்செயல் மையம்னு வைங்க. திருவள்ளுவருடைய கருத்துக்களை போதிங்க. கலாச்சார மையம்னா அங்கே யோகா சொல்லிக் கொடுப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது சொல்லிக் கொடுப்பீங்களா திருக்குறளில் போயிட்டு? அப்போ இவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த மதிப்பை அறநூலான திருக்குறளுக்கு கொடுக்கணும், அதை ஒரு தேசிய நூலாக அறிவிங்க அப்படின்றதான் திமுகவின் நிலை, அதிமுக நிலை. சட்டமன்ற தீர்மானம் பலது இருக்கு, அதை பற்றி ஒன்றும் இந்த அறிவிப்புல இல்ல. உங்க அனைவருடைய ஒண்ணுமே இல்ல. ஆட்சி நடத்துறதா சார் முக்கியம். அவர் படத்தை நீதிமன்றத்துல வழக்காடு மொழி தமிழ்ல வரணும்னு கேட்டு போராடிட்டு இருக்காங்க வழக்கறிஞர். இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்ல. ஒரு ரெஃபரன்ஸ் இல்ல. ஒரு மன்னன் பாராட்டி இருப்பாரு. ஒரு ரெஃபரன்ஸ் கூட மனசுல எழுதிட்டாங்க தமிழ்நாட்டுல. படிக்க சொல்லுங்க. நன்றி சார், நன்றி நன்றி. உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.